இந்த இரவு வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே கர்த்தர் நம்மை இணைத்ததன் நோக்கம் என்னவென்றால், ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனம். அவன் ஐஸ்வரனாக்கி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இரவு வேளையிலே வந்திருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தின் வழியே கர்த்தர் நடத்தப் போகின்றார். அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். இந்த மாலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டிருக்கக்கூடும். பலதரப்பட்ட நெருக்கத்தின் பாதையிலே நீங்கள் கடந்து சென்றிருக்கக்கூடும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இரவு வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், உன் வாழ்க்கையிலே சூழ்நிலையிலே நீ கடந்து செல்கிற சூழ்நிலையிலே நான் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற பண்ண போகின்றேன். தலைகீழாய் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை காணப்பட போகிறது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிற பொழுது, ஒரு தேவ பக்தி நிறைந்த மனுஷனாய் இவன் காணப்பட்டால் இவன் வாழ்க்கையிலே ஒரு தனிமை காணப்பட்டது. இவன் வயதிலே, தன்னுடைய பெற்றோருடைய இளம் வயதிலே கருத்தரிக்கப்படாத ஒரு மனுஷன் ஈசாக்கு. தகப்பனுக்கு 100 வயது, தாய்க்கு 90 வயது. இப்படிப்பட்ட தாய் தகப்பனா அல்லது தாத்தா பாட்டியா என்று கேட்கத்தக்கதாய் இந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளைப் போல இந்த பிள்ளை ஒரு நல்ல செழிப்போடு காணப்பட முடியாது என்று என்ன நடக்குமோ தெரியவில்லை. வயோதிக பெற்றோர், மற்ற பெற்றோர்களாம் நீங்கள் பார்க்கிற பொழுது வயதிலே இருப்பார்கள். அதோடு கூட இவனுடைய மூத்த சகோதரனாகி இஸ்மவேல் கூடாரத்தில் இருக்கிறான். அவன் தாய் வாலிப பெண்ணாக இருக்கிறான். இவனுடைய தாய் என்று சொல்லுகிற பொழுது அது வயோதிக பெண்மணியாக இருக்குது. பெற்றோரின் நிமித்தம் சில சஞ்சலங்கள், சில சலசலப்புகள். என் பெற்றோர் மற்ற பெற்றோர்களைப் போல் இல்லை. எல்லா பெற்றோரை பார்க்கிற பொழுது என்னுடைய பெற்றோரை நான் பெற்றோராக ஏற்றுக்கொள்ள என் மனம் வருந்துகிறது. அவர்களுக்குள் இருக்கிற பலவீனம், சில சமயத்தில் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை இழந்தவர்களாக இருக்கலாம், அதாவது பின்வாங்கி போயிருக்கலாம். அதாவது இது தேவனுடைய தீபம் எப்படி என்று கேட்டால், அது யார் இடத்துல தாகமாக இருக்கிறார்களோ அதை அப்படியே பற்றி கொள்ளும். அப்படியே போய் ஒரு முறை பரமையை ருசி பார்த்தும் பிரகாசித்தும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் மறுபடியும் அவர்கள் பழைய கேட்டுக்கு போகிறார்கள். புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விழுந்த ஜனங்களை தூக்கி எடுக்கிற தேவன் நம் தேவன். இது கிருபையின் நாட்கள். ஆகையால் இந்த பெற்றோர்கள் நிமித்தம் சில பிள்ளைகளுக்கு ஒரு காரியங்கள் வித்தியாசமாக போகும். அல்லது உண்மையிலே ரட்சிப்பின் வாசனை இல்லாதபடியினால் பாவத்தின் உச்சகட்டத்தில் பெற்றோர்கள் இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய அவமானமாய் காணப்படும். இப்படியாக பல காரியங்கள் பல விதங்களிலே காணப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அந்த பெற்றோருடைய சாயலை பார்க்கிற பொழுது சில சமயத்தில் வயோதிகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். என்ன நடக்குமோ தெரியவில்லை என்பதை போல் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் சலசலப்பு இருக்கும், சஞ்சலங்கள் காணப்படும். சில சமயத்தில் பொருளாதார பலவீனம் இருக்கும். சில சமயத்தில் வைராகியத்தினால் பெற்றோர்கள் இணைந்திருப்பார்கள். பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கும் நடுவில் காணப்படுகிற இடைவெளியை சொல்லுகிறேன். ஒருமித்து வாசம் செய்ய முடியாத அளவிற்கு இந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கை காணப்படும். கொஞ்சத்தில் இந்த ஜனங்களை நாம் நம்ப முடியாது. ஏனென்றால் அவர்கள் நம்முடைய they are not like minded, they are unlike minded, not disliked but unlike minded. நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இப்படியாக இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படியே நினைத்து கொண்டிருக்கிற பொழுதே சகோதரனாகிய இஸ்மவேல் இவனை பரிகசிக்கிறான். வீட்டுக்குள்ளே ஒரு முள் இருக்கிறது. அது கர்த்தர், இந்த பிள்ளைக்கு என்ன செய்வது என்று கூட தெரியாது. சைல்டு ஹராஸ்மெண்ட், நாட் ஓன்லி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், அபியூஸ் ஹராஸ்மெண்ட். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த ஈசாக்கு என்ற மனுஷனை நாம் தியானித்து வருகிறோம். பெற்றோர்கள் நிமித்தம் பிள்ளைகளுக்கு வருகிற சஞ்சலம். ஒரு ரட்சிப்பிழந்த பெற்றோராக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட பெற்றோராக இருக்கலாம். இவர்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட விதத்திலே பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி காணப்பட்டு கொண்டிருக்கலாம். மிகப்பெரிய இடைவெளி என்று சொன்னால் அந்த இடைவெளி கொஞ்சத்திலே வயது இடைவெளி. 100 வயது தகப்பனுக்கு, தாய்க்கு 90 வயது.
இந்த பிள்ளையினுடைய மனப்பக்குவம் ஆரம்பத்திலிருந்தே இந்த பிள்ளை ஒரு வயோதிகர்களை தான் பெற்றோர்களாய் பார்த்தது. வீட்டிலே ஒரு முள் இருக்கிறது, அந்த முள் என்ன செய்வதென்று கூட தெரியவில்லை. அதான் இஸ்மவேல் இவனை பரிகசிக்கிறான். இவன் என்ன செய்கிறான் என்று கூட அந்த பிள்ளைக்கு அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை எடுப்பது கூட தெரியவில்லை. கர்த்தரே இறங்குகிறார். திஸ் இஸ் நாட் செக்ஸுவல் அபியூஸ் ஆர் திஸ் இஸ் வெர்பல் அபியூஸ். திஸ் இஸ் டிப்ரெசிங் சம்படிஸ் மைண்ட் டைரக்ட்லி. இப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? எழுந்தருளி அகற்ற வேண்டியதை கர்த்தர் அகற்றுகிறார். இஸ்மவேல் அகற்றப்படுகிறான். கொஞ்ச நாட்களிலே சாரால் மரித்து போய்விடுகிறான். பிள்ளை தகப்பனற்று இல்லாமல் தாயற்று இருக்கிறது, ஆறுதலை ஏங்கி கொண்டிருக்கிறது. இப்படியே இந்த பிள்ளைக்கு 40 வயது ஆகிறது. அந்த பிள்ளை விரும்பி கூட அந்த பெண்மணியை திருமணம் செய்யவில்லை. பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இது கர்த்தரே முன்னே போகின்றார், நடக்கின்றார். எதுவுமே ஈசாக்குக்கு ஒரு இனிமையான கால வேலை காணப்படவில்லை. பெரிய செல்வ செழிப்பையும் அவன் அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த 16 வயதில் அந்த சிலுவைக்கு ஒப்பாக 16 வயதில் இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? பலிபீடத்தில் போய் சர்வங்க தகன வழியாக கிடத்தப்படுகிறான். கிடத்தப்படுகிற பொழுது திரும்பி வருகையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு வருகிறான். இது ரட்சிப்புக்கு ஒப்பனையை காணப்பட்டது. எப்பொழுது ரட்சிக்கப்பட்டாரோ அதோடு அந்த மனுஷனை குறித்து எந்த தகவலும் காணப்படவில்லை. 40 வயதில் பெண் பார்க்கிற காரியம் காணப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இப்படியாக வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. 22வது அதிகாரத்தில் சோதரின் காலம், 24வது அதிகாரத்தில் பெண் பார்க்கிற படலம், அதற்கு முன்பு ஆறுதலற்று இருக்கிற காலம். இப்பொழுது ஆறுதல் பெற்று ரெபேக்காளோடு வாழ்கிறான். மறுபடியும் 20 ஆண்டுகள் மல்லட்டுத்தன்மை காணப்படுகிறது. 20 ஆண்டுகளும் அந்த பெண்மணியோடு கூட நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். நல்ல வாழ்க்கை என்றால் என்ன? பரஸ்பரமாக நல்ல மனமீதியோடு இல்லற வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, ஈசாக்கை குறித்த ஒரு முகவரியை நான் சொல்லுகிறேன், முகவுரையை. ஆனால் இந்த அதிகாரம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமுடைய நாட்கள் அல்லாமல் ஈசாக்கின் நாட்டிலே ஒரு பஞ்ச காலத்தின் வழியை ஈசாக்கு கடந்து செல்ல தேவன் நினைத்தருளுகிறார். வாழ்க்கையில் பெரிய சீமானாய் தகப்பன் இருக்கிறான், பெரிய தீர்க்கதரிசியை தகப்பன் இருக்கிறான், பராக்கிரமசாலை தகப்பன் இருக்கிறான். எதை வைத்து சொல்கிறேன் என்றால், ஈசாக்குக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டு இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? கேத்துரால் என்ற ஸ்திரீயை பார்த்து திருமணம் செய்து அவனுக்கு 6 பிள்ளைக்கு தகப்பனாகிறான். திஸ் இஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபார் ஏப்ரஹாம். மறுபடியும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு 6 பிள்ளைகளை பெறுகிறார் ஆபிரகாம் ஐயா. கேத்துரால் என்ற ஒரு பெண்மணியோடு பூரண குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறார். மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கெல்லாம் வெகுமதிகளை கொடுக்கிறான். பெரிய சகோதரித்ததெல்லாம் பிள்ளைக்கு கொடுக்கிறான். பிள்ளையை செழிப்பு நிறைந்த ஒரு மனுஷனாய் வாழ்கிறான் என்று பார்த்தால் எல்லா செழிப்பும் இருக்கிறது. ஆனால் பஞ்சகாலம் வருகிறது. உங்களுக்கு அசையாத சொத்து இருக்கும், ஆனால் அது எந்த விதமான கனியும் கொடுக்காது இருக்கும். நம்முடைய அர்ஜென்ட்டுக்கு, நம்முடைய அவசர தேவைக்கு அது பயன்படாது இருக்கும். நம்முடைய படிப்பு இருக்கும், அது நம்முடைய அவசர தேவைக்கு பயன்படாததாய் காணப்படும். இப்படியாக பல காரியங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்க வேண்டியதுகளெல்லாம் அந்த காலகட்டத்தில், அதுதான் பஞ்சகாலம் என்று சொல்லுகிறது. நல்ல உடல் சுகம் இருக்கும், நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நாம் எது எழும்பி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். சூழ்நிலை நீங்கள் பின்னணி பார்த்தால் பெரிய ஐஸ்வர்ய குடும்பத்தை சேர்ந்த மனுஷன் ஈசாக்கு. அவனுடைய வம்சாவளியை நீங்கள் பார்க்கிற பொழுது ஆபிரகாமும் நல்ல செழிப்பாய் வந்த மனுஷன். ஆனால் ஆபிரகாமுடைய நாட்களில் அல்லாத ஒரு பஞ்சம். ஆபிரகாம் இந்த பஞ்சத்தின் வழியை கடந்து செல்லவில்லை. அவர் போகிற இடமெல்லாம் சர்வ வல்ல தேவன் அவரோடு கூட இருக்கின்றார். அவருக்கு செழிப்பு அவரை தேடி வருகிறது. விசுவாச வீரன் ஒரு நட்சத்திரமாய் காணப்படுகிறார். ஆனால் ஈசாக்குக்கு, ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்ட சோதனை வேறு, ஈசாக்குக்கு வைக்கப்படுகிற சோதனை வேறு. முற்பிதாக்களுக்கு வராத ஒரு தீமை எனக்கு வருகிறது, எல்லாருடைய பேரை கெடுக்கிறதை போல நான் இருக்கிறேன். சூழ்நிலை இது யாரையும் நம்ம வந்து கொள்ள முடியாது. படிப்பு இல்லையா இருக்கிறது, ஞானம் இல்லையா இருக்கிறது, உடலில் நல்ல பராக்கிரமம் இருக்கிறது, பலவீனெல்லாம் நல்லா பணம் சம்பாதித்து கொண்டிருக்க முடியும். நான் சொல்லுகிறது ஆவிக்குரிய பலவீனம் சரி, பூமிக்குரிய சரீர பலவீனம் சரி. அவனுடைய பரிசுத்தத்தில் பலவீனமாக இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு பசையோடு இருப்பான்.
ஆனால் இந்த பரிசுத்தவான், இந்த தேவனுடைய சிலுவையை தூக்கின மனுஷன், அதாவது பலிபிடித்து தன்னை கிடத்தின மனுஷன், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த மனுஷன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒரே மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன், எவ்வளவோ குண லட்சணங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பனையாக இந்த மனுஷன் அன்றே வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிற மனுஷன். தகப்பனுக்கு ஒரு மனைவியோடு வாழ்ந்து இருக்கிற பொழுது ஆகார் உள்ளே வருகிறாள், அவளுக்கு ஒரு பிள்ளை உண்டாகிறது. குடும்பம் என்றால் ஒரு குலுக்கப்பட்ட குடும்பம் இது. ஆனால் இந்த அனுபவம் எல்லாம் ஈசாக்குக்கு இல்லை. ஒரே மனைவி தான், அதே மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனைவிக்கும் பிரசவம் கொஞ்சத்திலாகவில்லை. 20 ஆண்டுகள் மல்லட்டுத்தன்மையிலே காணப்படுகிறது. எந்த விதத்திலும் இந்த மனுஷன் குற்றம் சாட்டப்படாத நிலையில் இருக்கிறான். ஆனால் போகிற இடம்லாம் சுற்றி சுற்றி என்னை புயல் வீசுகிறது என்பதை போல வாழ்க்கை முழுவதுமே பார்த்தால் 60 ஆண்டுகள் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட புயல்கள் வீசியிருக்கிறது. யாருக்கு நான் சொல்லுகிறேன்? ஈசாக்குக்கு. உங்கள் வாழ்க்கை இன்று அப்படியாய் போய் கொண்டிருக்கக்கூடும். இப்பொழுது பற்றாத குறைக்கு இப்போது பஞ்சகாலம் வேறு வருகிறது. 60 ஆண்டுகளிலே இப்பொழுதாகிலும் கொஞ்சம் பஞ்சகாலம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. அது ஒன்று தான் வராமல் இருந்துச்சு, அந்த அவமானம், பொருளாதார அவமானம். பஞ்சகாலம் என்றால் என்ன? ஒன்றும் பஞ்சகாலம் என்றால் உங்களுக்கு தெரியாததில்லை. நிலம் இருக்கிறது, புலம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒன்றும் விதைக்க முடியவில்லை. எகிப்துக்கு போகலாம் என்று இவன் தீர்மானிக்கிறான். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், 2 பிள்ளைகள் ஆகிவிட்டார்கள், நம்ம என்ன செய்ய வேண்டும்? இப்போ நம்ம ஊரை போல தான், இங்கே இருந்தால் வேற இல்லை, எங்கே பசம் இருக்கிறதோ அங்கே போகிறோம் அல்லவா? ஆமாம், பிழைப்பை பார்த்து கொண்டு மனுஷன் போகிறது தவறு இல்லையே. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அழகிய மனைவி இருக்கிறா, அவளும் நம்பி வந்திருக்கிறா. தாய் வீட்டில் நல்ல செழிப்பாக இருக்கிற பெண்மணி தான், நல்ல குடும்பத்தில் தான் ஆபிரகாம் பெண் எடுத்தார். எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நல்ல இருக்கப்பட்ட வீட்டை பார்த்து பெண் எடுத்தால் நம் செழித்து விளங்கலாம். ஏன்னா அப்படி இருக்கப்பட்ட வீட்டில் பெண் எடுத்தோன்னே போய் பார்த்தா அவன் விடுகிற கண்ணீரோட அவன் நிலைமையை பார்த்து நான் व्यசனப்பட்டது தான் அதிகம். எல்லாம் இருந்தும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல கதவுகள் அடைக்கப்படுகிறது. இந்த திருமணம் எந்த விதத்திலுமே கனி கொடுக்கவில்லை என்று நான் சொல்ல வருகிறேன். எந்த விதத்திலுமே அந்த திருமணம் கனி கொடுக்கவில்லை என்றால் என்ன? உலக பிரகாரம் பார்வையில் மாமியார் வீட்டில் எதுவும் செய்யலை, தாய் தகப்பனார் இருக்கிறாங்க, அந்த சைடில் பார்த்தா மாமனார் மாமியார் இருக்கிறாங்க, நல்லா பசையான குடும்பம். ஆனால் இந்த பஞ்சகாலத்தில் யாராவது உதவி செய்கிறார்களா என்று கேட்டால் எந்த விதமான வெளிச்சமும் இந்த இருளான சூழ்நிலையிலும் காணப்படவில்லை. இந்த இடத்தில் தான் ஆவிக்குரிய மனுஷன் பார்க்க வேண்டிய விசுவாசியினுடைய கண்கள் எப்படி திறக்கப்பட வேண்டும்? கர்த்தர் மீது பற்றுதலாக இருக்க வேண்டிய இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? திசையின் மீது முதல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நம்ம எகிப்துக்கு கடந்து செல்லலாம், தகப்படி நொந்து கொள்ள முடியாது, தாயும் இல்லை. இந்த இடத்துல இந்த பெண்மணி ஒரு நல்ல செழிப்பின் பின்னணியில் வந்தாலும் இந்த பஞ்சகாலத்தில் நமக்கு உதவி செய்கிறதற்கு யாருமே இல்லை. தகப்பன் அவனை அப்படி வளர்க்கவில்லை. ஒரு தனித்துவத்தோடு வளர்த்து வந்த ஒரு ஆபிரகாமுடைய பிள்ளை வளர்ப்பு மெச்சிக்கொள்ளப்படத்தக்கது. மாமியார் வீட்லேயும் நமக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, பெற்றவங்ககிட்டயே எந்த சப்போர்ட்டும் இல்லை சொல்கிறாங்க சில பேர். சரி, ஒரு பாஸ்போர்ட் இருக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் அடிமையாக இருந்தாலும் அந்நிய தேசத்தில் இங்கே அதிபதியாக வாழறதுக்கு பணம் அனுப்புகிறேன், நான் போகிறேன். கர்த்தர் இந்த அவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. என்ன? நீங்கள் நான் காட்டுகிற தேசத்தில் வாசம் பண்ண வேண்டும். வெளிநாடு போகிறதுக்கு கர்த்தர் குறுக்க நிற்கவில்லை. நீங்கள் ஒரு திசையை வைக்குவீங்க, ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எந்த திசையில் எந்த தேசத்தில் வாசம் பண்ண வேண்டுமோ அந்த தேசத்தில் கர்த்தர் வாசம் பண்ண கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு. அந்த தேசத்தில் வாசம் பண்ணாது இருந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டால் அடிமைத்தனம் வரும். பஞ்ச காலத்துக்கென்று சில பேர் என்ன செய்வான்? இறை தேடி இறையாவார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலை இருக்கும், சந்தர்ப்பம் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும். தேவன் சொல்லுகிற இடத்துல, தேவன் காட்டுகிற ஊழியத்தை தேவன் நாட்டின மனுஷனிடத்தில் இருக்கிற பொழுது பொருளாதாரம் என்பது கேள்விக்குறியாகி காணப்பட்டு விட்டோம். இந்த மனுஷனை ஏன் திருமணம் செய்தேன், இந்த மனுஷியை ஏன் திருமணம் செய்தேன், எந்த விதமான சுதந்திரம் இல்லை, எந்த விதமான ஒரு வெளிச்சம் விசாலம் இல்லை, நான் அடிமைத்தனத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதை போல் இருக்கிறது. ஆனால் உண்மையான அடிமைத்தனம் நெருக்கப்படுகிற காலத்தில் கர்த்தரே தஞ்சமானவர். தேவன் காட்டுகிற திசையிலே உடனடியாய் நீங்கள் பார்க்கிறதை போல் உங்கள் கண்களுக்கு பிரகாசமாகவோ மனதுக்கு ரம்யமாகவோ எதுவுமே காணப்படாது. எது மனதுக்கு ரம்யமாய் காணப்படவில்லையோ, எது துவக்கத்திலே அற்பமாய் காணப்படுகிறதோ, எது ஆர்ப்பரிப்பு இல்லாமல் அமெரிக்கா போய் கொண்டிருக்கிறதோ அதுதான் ஆசீர்வாதமான பகுதி. ஐயோ, இந்த பெண்ணை திருமணம் செய்தியா என்று சூழ்நிலை கேட்கும். இந்த மனுஷனை நீ பெண் கொடுத்தாயா என்று சூழ்நிலை கேட்கும்.
அந்த ரெபேக்காள் அம்மையாருடைய பின்னணியை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த அம்மா கல் வீட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. கல் வீடு. இவர்கள் கூடாரவாசிகள். எங்கே வேணாலும் இந்த கூடாரத்தை நகர்த்தி கொண்டே போவதற்கு இவர்கள் கூடாரவாசிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் வீட்லேயும் வாடகை வீடு, சொந்த வீடு போல் வச்சுக்கோங்க. அவங்க வீட்லேயும் கார் இருக்குது, நம்ம வீட்லேயும் கார் இருக்குது. அவங்க வீட்லேயும் ஒட்டகம் இருக்குது, நம்ம வீட்லேயும் ஒட்டகம் இருக்குது. ஒட்டகம் இருந்தால் தீவனம் இருக்கும், தண்ணீர் இருக்கும். அந்த ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் ஒன்றா இருக்கும். எபிரேய குலம் பழக்க வழக்கம் ஒன்றா இருக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசங்கள் நம் வெளியிலே காண்பிக்கப்படுகிறது. நம்ம கூடாரவாசி. கூடாரம் என்றால் அது தற்காலிக குடியிருப்பு. இது நிரந்தர குடியிருப்பு. கல் வீட்டை விட்டு யாரும் போக மாட்டான். கல் வீட்டை நகர்த்த முடியாது. வீட்டை தான் விட்டுட்டு போகணும். கர்த்தருக்குடைய மனுஷன், இந்த மனுஷன் எப்பொழுது எங்கே கர்த்தர் நடத்துவார் என்று தெரியவில்லை. அப்படியே தேசாந்திரியாக போய் கொண்டிருக்கிற மனுஷனுடைய மகன். அதனாலே அதே புத்தி வருகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எகிப்துக்கு போகிறது இது ஈசாக்குடைய தீர்மானம் இல்லை, தகப்பனுடைய வழிகள். மாம்ச பிரகாரமாய் தகப்பனுடைய ஆபிரகாம் அப்படியே டிரான்ஸ்ஃபரில் வருவாங்க இல்லையா சில ஆஃபீஸர் இல்லையோ, மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ இல்லை வியாபார பெருமக்களோ, அவங்க ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்கன்னா, அவர்களுக்கு அது அப்படியே மூவ் பண்ணியே பழகிடும். சில பேருக்கு இந்த தெருவில் 10 வருஷம் இருப்பான், அந்த தெருவில் 10 வருஷம் இருப்பான், 20 வருஷம் ஓடிடும். இதுபோல் சிலர் மாநிலத்திலே மாற்றி மாற்றி வந்து கொண்டிருக்கோம். வேலையாக அவர்களை மாறுதல், டிரான்ஸ்ஃபர் வேலை தான் அது. போய்கொண்டே இருப்பாங்க. சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பாங்க. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆபிரகாமுடைய வழி, தகப்பனுடைய வழி என்று சொன்னால் மாம்சத்தின் வழி. எகிப்துக்கு போக சித்தமாக இருக்கிறான்னா, இப்போ தாய் எப்படியோ அப்படி தான் மகள், மகனும் அப்படி தான், தகப்பன் போல தான். அந்த ரத்தம் உள்ளே வருகிறது. தகப்பன் முதல்ல எகிப்தில் போய் வாசம் பண்ணுகிறான். அப்படியே மாறி 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 அவன் வாசம் செய்ய 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 ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவன் சந்தித்து கொண்டு வருகிறான். பிரச்சனைக்காக இல்லை, கர்த்தருக்கு காட்டுகிற இடத்தெல்லாம் போகிறது, இந்த பிரச்சனைலாம் ஜெயித்து கொண்டு வருகிறான். ஆனால் இந்த கூடார மாறுதல், இந்த இடம் மாறுதல் என்பது தகப்பன் வழியிலே வருகிறது. யூ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் த மெசேஜ் டுடே. இட்ஸ் சம்திங் டீப் தேன் த நார்மல். தகப்பனுடைய வழி என்று சொன்னால், இந்த பிரச்சனை இருக்கிறது சரி, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கு இடத்த மாற்றம் சரியாயிடும். சில பேர் வீட்டை காலி பண்ணி கொண்டே இருப்போம். ஏன்னா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குதுங்க, இந்த வீட்டு சரியில்லை, அது இல்லை, இது. நம்ம கிருபை பெற்ற ஜனங்க, அபிஷேகத்தை பெற்ற ஜனங்க, கர்த்தருடைய வார்த்தை பெறுகிற ஜனங்க, நமக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடாது. தேவன் நடத்துகிறாரா, தேவனுடைய சொல் எப்படி, வார்த்தை எப்படி வருகிறதோ, நமக்கு அனுகூலமற்ற ஒரு இடமா இருந்தாலும் அது நமக்கு அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு அடிமைத்தனம் இல்லாமல் வீட்டில் பெரிய ஆசீர்வாதம் வரும். கதவை திறந்த பிரச்சனை வரக்கூடியதாக இருந்தாலும் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட மனைவி அப்பொழுது தான் திராட்சை கொடியினுடைய அனுபவத்தை நீ காண முடியும். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீர்கள். மாம்சத்தை சிலுவையில் அறைவது கொப்பாய் இருக்கும். இங்கே நீர் வளம் நில வளம் பொருந்தின ஒரு இடத்தை ஒரு பரிசுத்தவான் என்ற போர்வையிலே காணப்பட்ட மனுஷன் தெரிந்து கொள்ளுகிறான். ஒரே விசை இந்த சாரால் பார்வோனால் எகிப்துக்கு கொண்டு செல்லப்படுகிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 12வது அதிகாரத்தில் இந்த சாரலமையா எகிப்தை ஆண்டு வந்த பார்வோன் என்ற அதிபதியால் எபிரேய குலத்திலே வந்த இந்த பெண்மணி மிக அழகிய ஒரு தோட்டத்தில் இருக்கிறார்கள். எபிரேயர்கள் அழகிய தோல் உடையவர்கள். அந்த கிளைமேட்டு, ஃபுட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆண்டவருக்குள்ளே வருகிற பொழுது அழகு அதிகமாகிறது. கிறிஸ்துக்குள்ளே அந்த பாவம் வெளியே போகிற பொழுது, ஞானம் உள்ளே வருகிற பொழுது அது முகத்தில் ஒரு பிரகாசம் வரும். நீங்கள் கருப்பாக இருங்க, நீங்கள் வெள்ளையாக இருங்க, மஞ்சளாக இருங்க, எந்த மாநிறமாக இருங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்கள் முகத்திலே ஒரு அழகு பிரகாசிக்கும். அந்த அழகு யார் தருகிறது என்று கேட்டால், ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்க 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 தியானிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகை கர்த்தர் தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் சரீர பிரகாரமே சொல்லுகிறேன், சுகவீனங்கள் சுகமாகும், பலவீனங்கள் பலனாகும். ஏனென்றால் நம்முடைய கூக்குரல் எல்லாம் கர்த்தரை நோக்கி எடுக்கிறது. அதிகமாக கர்த்தரிடத்தில் பேச ஆரம்பிக்கிறீர்கள், கர்த்தர் உங்களிடத்தில் பேச ஆரம்பிக்கின்றார். நீங்கள் கர்த்தரிடத்தில் பேசுகிற பொழுது ஒரு அழகு வரும். தேவன் உங்களிடத்தில் மறு உத்தரவு கொடுக்கிற பொழுது, தேவ சத்தத்தை கேட்கிற பொழுது உங்களுக்கு பூரண அழகு வரும். நீ பூரண அழகு உள்ளவன், நீ ஞானம் நிறைந்தவன், உன் ஞானம் உன்னை கெடுத்து போட்டது. எசேக்கியேலில் வாசிக்கிறோம், ஏசாயாவில் வாசிக்கிறோம். 14வது அதிகாரம் 28வது அதிகாரத்தில் பிசாசை குறித்து சொல்லப்படுகிறது. இவன் தேவனிடத்திலே சம்பாஷித்த மனுஷன், அக்கினிலே பிரவேசித்த மனுஷன், மன்னிக்கும் மனுஷன் அல்ல, தேவ தூதன். அங்கிருந்து அவன் தள்ளப்படுகிறான் பெருமையினால். நம்ம கிருபையினால் என்ன நடக்கிறது? கர்த்தர் நம்மை புறமே தள்ளாமல் கர்த்தர் நம்மை கூட வைத்திருக்கிறார்.
அதனால தான் அந்த அழகு வருகிறது. நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் காஸ்மெட்டிக்ஸ் ஆர் நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹேர் ட்ரெஸ். இந்த அழகு என்ன செய்யும் என்று கேட்டால், ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாக இருக்கும். உங்கள் முகத்தை பார்க்கிற பொழுது ரட்சிக்கப்படாத ஜனங்க ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் முகத்தை பார்க்கிற பொழுது சில துஷ்ட ஆவிகள் சில மனுஷருடைய வாழ்க்கையில் குடிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் எளிதில் காண முடியும். உங்களை பிரசன்னத்தை கண்டாலே கடித்து கொதற விரும்பும், உங்களை பார்த்தாலே பிடிக்காது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவி அதுதான். அந்த வேலை ஸ்தலத்தில் நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் வாசம் பண்ணுகிற பகுதியிலே பார்க்க முடியும், குடும்பத்துக்குள்ளே பார்க்க முடியும். குடும்ப அங்கத்தினர்களே சில சமயத்தில் சத்துருக்களாய் மாறுகிறார்கள். யோசேப்புக்குள்ளே காணப்பட்டுகிற இந்த வேறே ஆவி, பரிசுத்த ஆவி வேறே மனுஷனை மாறுகிறான். சகோதரருக்கு பிடிக்கவே இல்லை. சகோதரருக்கு உலகத்தின் ஆவி தரித்தவர்களாக இருக்கிறாங்க, தகப்பனை வஞ்சிக்கிறாங்க, தகப்பனுக்கு பின்னே பல காரியங்களை செய்கிறாங்க. இந்த மனுஷன் தகப்பனுக்கு உத்தமனாக இருக்கான். அழகின் ரகசியத்தை சொல்லி கொண்டிருக்கிறான். உத்தம குணம், தகப்பனத்தில் நல்ல உறவு நமக்கு இருக்கிற பொழுது பரம தகப்பன இடத்துல நம்ம முக பிரகாசிக்கும், நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும், நல்ல அறிவு கிடைக்கும், நமக்கு பொக்கிஷ சாலையாக்கிய பரலோக பண்டக சாலை கற்று திறக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஞானம், அறிவு, பொக்கிஷம் எல்லாம் பரலோகத்திலிருந்து வருகிறது. இந்த அழகினால் தான் ஈர்க்கப்பட்டு பார்வோனு தெரியவில்லை, இந்த பெண்மணி நம்முடைய கூடாரத்தில் இருந்தால் நம்முடைய அரண்மனையில் தான் நாம் நல்லா இருக்கலாம். கேட்டதுக்கு 10வது குறைக்கு சகோதரர் சொல்கிறார் ஆபிரகாம், அவளை கொண்டு போய் விடுகிறார். அப்புறம் கர்த்தர் மகாவாதியினால் வாதித்து அந்த பெண்மணி திரும்ப வருகிறாள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இவர்கள் போகிற திசையெல்லாம் எகிப்து என்று சொன்னால் இப்படியெல்லாம் நடக்கும். இந்த எகிப்துக்கு தான் ஐயா போக தீர்மானிக்கின்றார். அந்த எகிப்திலிருந்து விடுதலை கொடுத்து மனுஷனை அப்படியே நகர்த்தி கொண்டு வருகிறார். தகப்பனுடைய வழிகளை சொல்லுகிறேன். அவர் எகிப்துக்கு போனது தவறுன்னு சொல்லவில்லை. எகிப்திலே அப்பொழுது தேவ பயம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இப்படி போய் சாராளை அவன் கடத்தி செல்லவில்லை, சிறை பிடித்து விடுகிறான். சகோதரினால சொல்கிறேன்னு அங்கே போய் பார்த்தா வாதையின் மூலம் சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்க. வாதையின் மூலம் சத்தியம் அறிவிக்கப்படுகிறது. ஒரு மகா வாத உள்ளே வருகிற பொழுது அவனுக்கு புரிந்து விடுகிறது. எகிப்திலே இருக்கிற மாந்திரவாதிகள் அவர்கள் எல்லாம் வேறு ஒரு ஆவி தரித்தவர்கள் சொல்லிவிடுகிறாங்க. இந்த பெண்மணி உள்ளே வந்த உடனே பிரச்சனை வருகிறது. நமக்கு வேறொருத்தனுடைய மனைவியாக இருக்கிறா. அப்பொழுதே அவர்களுக்கு ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கிறது. வேறே ஒருத்தனுடைய மனைவியை நம்முடைய கூடாரத்துக்கு நமக்கு மனைவி ஆக்கி கொண்டு வருகிற பொழுது அந்த கூடாரம் குலுங்கும் என்பது அவர்களுக்கு அறிந்த ஒரு காரியம். ஆனால் சகோதரி என்று சொல்லுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணன் தங்கச்சி அந்த வயசில் ஒன்றா இருக்குதா? ஏன்னா அது அறிவு ராஜாக்கு இல்லை. அது சொன்னான், இவன் அண்ணன் சொன்னான், சகோதரின்னு சொன்னான்னொன்னே 99% அவன் மேலே பிரியம் வந்து விடுகிறது. எத்தையோ அண்ணன் தங்கச்சி இருக்குது, போய் கூப்பிட வேண்டியது தானே. ஏன் எபிரேய தோல் மட்டும் ஏன் கேட்குது? அந்த நிறம், அந்த தோற்றம், அந்த அழகு அவனை ஈர்க்கிறது. அழகாக இருக்கிறது அந்த மாதிரி தப்பு இல்லை. இதான் பிசாசினுடைய வஞ்சகம், சூது. கொண்டு போய் வைக்கிற பொழுது ஏன் நான் இதெல்லாம் எடுத்து சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுது இந்த வாதம் என்ன செய்கிறது என்றால், மனம் திரும்புதலோடு கூட உங்களிடத்தில் இருக்கிற பொருட்களும் சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், மனம் திரும்புகிற காரியத்தில் பொருட்களும் உங்களை விட்டு நீங்கள் தார வார்க்கிற பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க. வாதை எப்படி நிறுத்தப்படுகிறது என்றால், மனம் திரும்புதல் ஒன்று, திரும்பி போகையில் இந்த பொருளாதாரமும் சேர்த்து அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. ராஜாவினுடைய அளவு வேற. ஒரு தனிப்பட்ட குடும்பத்துக்கு ராஜாவுடைய கைங்கரியம் பெரிதாய் வருகிறது. இந்த இரவு வேலையிலே தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன், ராஜாவினுடைய அளவு வேற. இந்த மகா உபத்திரவமான பஞ்ச காலத்திலே உனக்கு அள்ளி கொடுக்கிறவர் தேவன், கிள்ளி கொடுக்கிறவன் மனுஷன். மனுஷனுடைய கதவை தட்டினால் அவன் கிள்ளி கொடுப்பான். அள்ளி கொடுக்கிற தேவனுடைய பர்வதமாக்கிய தேவனுடைய வாசலை நீங்கள் தட்டுகிற பொழுது, தேவ ஆலயத்திலே வருகிற பொழுது, தேவனுடைய மந்தைக்குள் வருகிற பொழுது, தேவனுடைய சரீரத்திலே நீங்கள் ஒரு அங்கமாய் மாறுகிற பொழுது, தேவனுடைய பரிபூர்ணத்தினுடைய பங்காளராய் நீங்கள் மாறுகிறீர்கள். மனுஷன் கிள்ளி கொடுப்பான், கர்த்தர் அள்ளி கொடுக்கிறவர். இது சத்தியம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அள்ளி கொடுக்கிறார் பாருங்கள் ஆண்டவர். இந்த அனுபவம் வருகிறது. ஒரு இழப்பின் மத்தியில் வர வேண்டிய குடும்பத்தாராகிய ஆபிரகாம் குடும்பத்துக்கு மனைவியும் திரும்ப வந்து விடுகிறது. மனைவியோடு கூட சும்மா அந்த அம்மாவை அனுப்ப முடியாது. அந்த பாரத்தை கொடுத்து அவளுக்கு வேண்டிய வெள்ளியும் பொண்ணும் பெரிய ஒரு ஆஸ்தி படைத்த இந்த ஜனங்கள் இந்த பூமியில் பெரிய கொழுத்த பணக்காரர்களாக ஆபிரகாம் லோத்தும் காணப்படும்படியாய் அந்த செழிப்பு பார்வோனுடைய கூடாரத்திலிருந்து வருகிறது. சிறையிருப்புக்கு பிறகு ஒரு சிங்காசனம். உங்கள் சிறையிருப்பு கொஞ்சம் நாட்கள் தான்.
பெறப்புகிற ஆசீர்வாதம் பெரியது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆசீர்வாதம் பெறுகிற பொழுது எந்த ஜனங்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த ஜனங்கள் மட்டும்தான் உங்களிடத்தில் இருக்க முடியும். அந்த ஆசீர்வாதம் மட்டும் வரவில்லை, அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பு ஒரு அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையிலே வரும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது மேல் வீட்டு அறையிலே 120 பேர் அமர்ந்ததை போல ஆபிரகாம் செய்வதறியாமல் திகைக்கவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. மனைவியை கொண்டு போயிட்டா சும்மா இருக்க முடியுமா? இல்லை அந்த மதம் சும்மா இருக்குமா? இங்கேருந்து ஒன்று வேணால் அம்மா வீட்டுக்கு போனாலே அது நம்ம 10 வாட்டி ஃபோன் பண்ணும், எப்போ வரீங்க எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு. சொல்லுனாக்க சகஜமான விஷயம் தானே இது. ஆபிரகாமுடைய சரீர பிரகாரமாக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. குடும்ப விஷயத்தில் கூட சரி, சிலிண்டர் காலியாக போகுதுன்னா எதனா செய்கிறாரா இந்த மனுஷன்? இப்போ இல்லத்தரசியாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இதே நான் மட்டும் வேலைக்கு போயிருந்தேன்னா என் சம்பளம் எங்கேயோ எகிரி இருக்கோன்னுவாங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லையா, நானே புக் பண்ணியிருப்பேன். ஏதோ ஒரு மாம்ச பிரகாரமாய் உன்னுடைய நீங்கள் எதையோ ஒன்று எழும்பி செயல்பட வேண்டும் என்று சாதாரணமாய் மாம்சம் விரும்பும். மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, கணவன் உண்மையிலே சொல்லுகிறேன், கணவனுக்கு அதெல்லாம் பராமரிக்க தெரியாது. ஆனால் மனைவிக்கு இது தெரியாது. நான் உங்கள் அம்மாவை பார்த்தேன், உங்கள் அப்பாவை பார்த்தேன், அண்ணனை பார்த்தேன், தம்பியை பார்த்தேன், உங்கள் குடும்பத்தையே பார்த்தேன், அதுக்கு தான் உன்னை கட்டுறது. இந்த மனுஷன் எனக்கு ஏதாவது என்ற பதைக்கிறதா தெரியாது. அதான் ஆணினுடைய முக்கிய குறிப்பு. தி டெஃபினிஷன் ஆஃப் மேல் இஸ் தட். தெரியாது, பார்க்க தெரியாது. உணவை புசிக்க தெரியும், மனைவியை சந்திக்க தெரியும். உங்களுக்கு புரிய நான் என்ன சொல்கிறேன்? மனுடைய சரீரத்தை தெரியும் அவனுக்கு. சரீர பிரகமாக இருக்கிற பலவீனத்துக்கு அவனும் முழுசும் ஆடி போயிருப்பான், வெளியில் காமிச்சிக்க மாட்டான். என்னமோ ஏதோ தெரியாது, இது கூட தெரியாதா? தெரியாது ஐயா, தெரியாது. கணவனுக்கு சுத்தமாக தெரியாது. தாய் மகனை பராமரிக்கிறது வேறு, சகோதரன் பராமரிக்கிறது வேறு, மனைவியை புருஷனை நேசிக்கிறது வேறு. அதே சமயம் இந்த பலவீனமான இந்த எமர்ஜென்சி பீரியடில் புருஷன் நிற்பானை தவிர கல் மாதிரி நிற்பான். இன்சூரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு ஞாபகம் வராது, டெபிட் கார்டு எங்கே இருக்குதுன்னு தெரியாது, கிரெடிட் கார்டு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. சில சமயத்தில் ஒன்றுமே தெரியாது. இருக்கப்பட்டவனுக்கு இவ்வளோ பிரச்சனை, இல்லாதப்பட்டவனுக்கு ஒன்றும் ஒரே பிரச்சனை, பண பிரச்சனைன்னு. எல்லாவற்றையும் புரிந்து பார்த்தால் ஆபிரகாம் ஒன்றுமே செய்துதான் அபிஷேகம் வருகிறதுன்னு சொல்லுறதுக்கான காரணம், தன்னுடைய சரீரத்தை அப்படியே எதையும் எசக்கு பிசக்காக போய் செய்து போராட்டமான காலகட்டத்தில் எதையாவது ஒன்று மாட்டிக்கொள்வான் மனுஷன். அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை ஒரு கம்முன்னு இரு, அதான் சொல்லுவாங்க, கம்முன்னு இருந்தால் ஜம்முன்னு வாழலான்னு. அமைதலாக இருன்னா இருக்காது, எதையாவது ஒன்று செய்யணும். சூழ்நிலை நம்ம போட்டு ப்ரெஷர் கொடுக்குது. ஏற்கனவே நம்ம பட்டுட்டோம். ஆபிரகாம் படித்த படிப்பின என்னென்னா, இந்த பெண்மணி வாய் வச்சு சும்மா எல்லாமே ஆகார கொண்டு வந்து நினச்சி வாழ்க்கையில் நம்ம எதுவும் பண்ண முடியாமல் அது ஒரு கட்டாய கல்யாணம் மாதிரி ஆகி அதுக்கு சோதனைக்கு குழந்தை பிறந்து எல்லாம் பேஞ்சி ஓஞ்சி ஆஞ்சி இதெல்லாம் வந்து பின்னாட்களில் நடக்கிறது. முன்னாட்களில் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இது வந்து ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இந்த எகிப்தினுடைய படம் நடக்கிறது. அது ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் நடக்கிறது. முன்னாலே இருக்கிற ஆவிக்குரிய நிதானத்தை சொல்லுகிறேன். இந்த அபிஷேகம் குடும்ப நடத்துவதுக்கு இல்லை. இந்த அபிஷேகம் ஆபிரகாம் பெற்ற ஒரு மறைமுகமான அபிஷேகம் அதில் இருக்கிறது. சரீரத்தை நீங்கள் ரொம்ப, அதாவது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர ரீதியாக எதையாவது சாதிக்கலாம், எதையாவது ஒன்று உருட்டலாம் பெரட்டலாம் நினச்சிங்கனாக்கா நீங்கள் மாட்டிக்கொள்வீங்க. இருக்கிற விடுதலையும் இருக்கிற சமாதானமும் போயிடும். இந்த ஆகார் ஸ்டோரி இப்போ வந்திருக்கக்கூடாது. அது பின்னாட்களே வருகிற காரியம். எதுக்கு நான் அதை சொன்னேன்னா, இந்த பொறுப்பை அங்கே இல்லை. அதுக்கு காரணம் அபிஷேகம். இப்பொழுது இந்த அபிஷேகத்தினால் இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? நிறைக்கப்படுகிறான். ஏன்னா சரீரத்தினுடைய முயற்சி எதுவும் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அங்கு கர்த்தருடைய கிரியை நடக்கிறது. ஒரு பூரண அபிஷேகம் வருகிறது. அவனை அழைக்கிறான். அந்த அபிஷேகம் என்ன பண்ணுகிறது என்றால், சாராளை கூப்பிட்டு ஆபிரகாம் யார் என்று கேட்டு அழைத்து அனுப்பி அவளுக்கு உண்டானதெல்லாம் கொடுத்து அவளையும் கடிந்து கொண்டு அவர்களுக்கு பெரிய செழிப்பை கொடுக்கிறான். இந்த அபிஷேகம் செழிப்பை சத்ருவினுடைய பாலைத்திருந்து சுதந்திரிக்கிறதா இருக்கிறது. இந்த அபிஷேகம் வருகிற வரை அந்த காலத்தில் பொக்கிஷங்கள் உன் கரத்தில் வராது. இது சத்தியம். இந்த பொறுமை இருக்கிற வரை இந்த அபிஷேகம் வராது. இழப்பு வரப்போகிறது, வாழ்க்கை முடிய போகிறது. சிலுவையிலே ஆண்டவர் சரீரத்தில் கிழிக்கப்படுகிறார். என்ன இது? பிதாவே நாவியை விடுகிறேன் என்று சொன்ன பொழுது தான் உயிர்த்தெழுதல் ஆரம்பிக்கப்படுகிறது. 3 நாள் கழித்து தான் உயிர்த்தெழுதல் நடக்கிறது. இந்த 3 நாட்கள் எல்லாம் முடிந்து உலகம் மாம்சம் பிசாசு ஜெயித்ததை போல காணப்பட்டது. 3ஆம் நாள் கர்த்தர் ஒரு அற்புதம் நடைபெற்றது. இன்னும் சில தினங்களில் உன் பிரச்சனைகள் தீரப்போகிறது.
எதற்கு நான் இதை சொல்லுகிறேன் என்றால், எகிப்திலே போவதற்கும் எகிப்திலே சில காரியங்களை இழந்தால் அதை பெறுவதற்கும் ஒரு அபிஷேகம் வேண்டும். அந்த தேசத்துக்கு போவதற்குரிய அபிஷேகம் இவருக்கு வரவில்லை என்பதை விட கர்த்தருடைய திட்டம் எகிப்திலே ஈசாக்கு போகக்கூடாது, யோசேப்பு போக வேண்டும் என்பதுதான் காரியம். அதுக்குத்தான் அந்த எகிப்துக்கு போவதற்கு முன்பு தான் அபிஷேகம் வருகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த அபிஷேகம் யாக்கோபுடைய குடும்பத்துக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறான், கேட்க மாட்டார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். இவனை குழியில் போடுவார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். நான் சொல்கிறது யோசேப்பு, தாத்தாவை குறித்து சொன்னேன், இப்போ பேரனை குறித்து சொல்லுகிறேன். அதன் பிறகு அது போத்திபரோட வீட்டுக்கு கை மாற்றி இஸ்மவேலர் மூலமாக போத்திபரோட வீட்டுக்கு போகிறது. அப்பொழுதும் காக்கிறதுக்கு அபிஷேகம். அடுத்தது சிறைச்சாலைக்குள்ளே 39 அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சார், கடைசி 3 வருஷத்தில் கர்த்தருடைய கிருபை சிறைச்சாலைக்குள்ளே கிரியை செய்கிறது. அது அபிஷேகமாய் பார்வோனுக்கு முன்பே வருகிறது. பூரண அபிஷேகம் வெளிப்படுகிறது. அவன் தீர்க்கதரிசி என்று அறியப்படுகிறான். பார்வோனுக்கு அந்த சொற்றொடெல்லாம் தெரியவில்லை. நீ வேறே ஆவி படைத்தவன் என்று சொல்லுகிறான். எகிப்துக்கு ஏன் போக வேண்டாம் என்று சொன்னால் அது தேவ திட்டத்தில் இல்லை. தேவ திட்டத்தில் ஒரு காரியம் இருக்கிற பொழுது உங்களை கர்த்தர் தனியாக அனுப்புகிறது இல்லை. அதன் தான் வேதம் சொல்கிறது, அவன்கிட்ட விலகுதும் என்று கைவிடுதும் இல்லை என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் என்று சொல்வதுக்கும் அதுதான் காரணம். அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிற பொழுது, அந்த அபிஷேகம் சும்மா உங்களுக்கு அந்நிய பாஷையினுடைய அடையாளம் மட்டுமில்லை. அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிற பொழுது வார்த்தையும் சேர்ந்து வரும். அந்த வார்த்தைக்குள்ளே நீ காணப்படுகிற பொழுது அபிஷேகம் பூர்ணமாய் கிரியை செய்யும். அப்பொழுது பாவத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள், பாவம் உங்களை மேற்கொள்ளாது. வசனம், அந்த அபிஷேகமோடு நீங்கள் போவீர்கள். அது கொடுக்கப்பட்ட கட்டளையாகிய தேவனுடைய வசனம் கீழ்ப்படியத்தக்கதான வசனத்தை கீழ்ப்படியாமல் போகும்பொழுது சூழ்நிலைகளை அப்படியே வாரி சுருட்டி வாய்க்குள்ளே போட்டுக்கொள்ளும். அப்படி தான் யோனா போய் சிக்கி கொள்ளுகிறார் மீனின் வயிற்றுக்குள்ளே. ஆனால் எழுத்தின்படி பார்த்தா சமுதிரத்தில் வீசப்பட்ட மனுஷன் கர்த்தரவனை காக்கிறார். அந்த தீர்க்கதரிசியை மீன் வயிற்றுக்குள்ளே அந்த மனுஷன் போய்விட்டான். நினிவேவுக்கு போக வேண்டிய அபிஷேகம் தர்ஷிஷுக்கு போகிறது. அபிஷேக கிரியை செய்யவில்லை. வார்த்தையோடு கூட அந்த சரீரம் செயல்பட வேண்டும். அப்படி தான் அபிஷேகம் கிரியை செய்யும். திஸ் இஸ் நாட் a பேசிக் மெசேஜ் ஃபார் நியூ பிலீவர்ஸ். திஸ் இஸ் ஃபார் சீசன்டு பிலீவர்ஸ். ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியம் செய்ய போகிறவர்கள், தேறின ஜனங்களுக்கு இந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது, இல்லை அறிவிக்கப்படுகிறது. தேவ செய்தியாக இது அறிவிக்கப்படுது. தீர்க்கதரிசன செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. இது பிரசங்கம் இல்லை. பிரசங்கம் வேறு, தேவ செய்தி வேறு. தேவ செய்தி தேவனுடைய ஜனங்களுடைய ஆகாரமாக இருக்கிறது. பிரசங்கம் என்பது தெய்வத்தை குறித்ததான விழிப்புணர்வாக இருக்கிறது. பிரசங்கத்திற்கும் தேவ செய்திக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எல்லாம் போட்டுக்கொள்கிறான் தேவ செய்தினா அது விஷயம் வேறு. இது கர்த்தரவங்களோடு கூட பேசுகிறார். ஒரு இடத்துக்கு போவதற்கு முன்பு உங்களுக்கு அபிஷேகம் வேண்டும் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீங்க. ஆனால் கீழ்ப்படுகிற கட்டளைக்குரிய நிபந்தனைக்குட்பட்ட வார்த்தை உங்களிடத்தில் நிர்பந்திக்கப்படுகிறது. அதுதான் அவர் உரைக்கிறார் தீர்க்க தரிசனம். இதை செய்யாத நம்ம மனுஷன் பாதி கிணறுக்கு தாண்டோன் மீதியானது சிக்கிக்கொள்வான். ஏன் நீ சொன்ன நான் செய்யலை. இந்த அறிவு இப்போ வந்திருக்குது. முதல்ல சுத்தமாக அது கேட்கறது கிடையாது. நம்ம ஒன்று சொல்லுவோம், அது ஒன்று நடக்கும். அதான் செவி சாய்த்தல் இல்லை இல்லையா? சரி, கற்றுக்கொள்கிற பயிற்றுவிக்கிறார் கர்த்தர், நம்ம கீழே விழுகிறோம் எழுந்துக்கிறோம், அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மொத்த வேலையும் 4 மடங்கு ஆக்கிவிடும். ஒரு விசை கர்த்தர் உங்களிடத்தில் இடைப்பட்டுக்கிற பொழுது வார்த்தை இல்லாமல் கர்த்தர் இடைப்பட மாட்டார். அது தான் பிரச்சனை வந்தது லோத்துக்கு. பணம் தான் முக்கியம். இந்த காலத்தில் வார்த்தையாவது வெங்காயமாவதுன்ற எண்ணம் அவனுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அவன் வீடு வேறு, அதாவது அவன் மனைவி வேறு, அவன் மக்கள் வேறு, எல்லாம் வேறு. இங்கே ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய மனைவி வேறு. இந்த அபிஷேகம் உள்ளே வர 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 என்ன நடக்கிறது என்று கேட்டால் சரீரம் அப்படியே அடங்கும். கர்வம், ஆணவம், திமிர், இருமாப்பு, பரிகாசம் இதெல்லாம் இருக்காது. பணம் வந்ததுன்னா அது பெருசாக படாது. அதனால்தான் என்ன செய்கிறார், இது 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 வந்து நமக்குள்ளே பெரிய பிரச்சனை வரக்கூடாது. இந்த மனுஷன் ஏற்கனவே நமக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது. கொஞ்சம் பணத்தை கொடுத்து பார்ப்போம். அபிஷேகம் கிரியை செய்கிறது. கொஞ்சம் பணத்தை விசுவாசி இடத்துல கர்த்தர் கொடுத்து பார்க்கிறார். அதாவது சாதாரண பணம் இல்லை, உங்கள் தகுதிக்கு மிஞ்சின ஒரு ஆசீர்வாதம் உள்ளே வருகிறது. எப்படி இருக்கிறீர்கள்? ஆபிரகாமுக்கு அந்த தகுதியை கொண்டு வருகிறது அபிஷேகம். அந்த ஐஸ்வர்யம், ராஜாவின் ஐஸ்வர்யம் வருகிறது. அந்த ராஜாவின் ஐஸ்வர்யம் பகிரப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த கொடுக்குற தொட்டு லோத்துக்கும் இந்த சோதனைக்கு சம்மந்தமே இல்லை. லோத்துக்கு வயிற்றில் புளியை கரைக்கிறது. 65 வயசு கிழவியை கொண்டு போயிட்டான். நாளைக்கு வயசுக்கு வந்த பெண்களை வைத்திருக்கிறோம். மனைவி, இளம் பெண்கள். ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரன்.
வயசு வித்தியாசம் எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோங்க. கிழவியை தூக்கிட்டான்னாக்கா அது எப்ரேய குலத்தை சேர்ந்தவங்க, நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படியா இல்லை ஆபிரகாமை விட்டு போக வேண்டும் என்று லோத்து குடும்பமாக தீர்மானித்து கொண்டிருக்கிறாங்க. பணத்தை கொடுத்து பார்த்தா ஜனங்க நிற்கிறாங்களா பார்க்கணும். இந்த அபிஷேகத்தினுடைய பெருந்தன்மை சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு உத்தம ஊழியக்காரர் தெரியும், நிறைய தெரியும். ஆனால் இந்த மனுஷன் ஒரு செய்கை சாட்சியை சொல்கிறேன். ஏதாவது ஒரு நிலம் வாங்கினாலும், ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும், யார்கிட்டயாவது பேரம் பேசினாலும், நான் பார்த்ததுலேயே ஒரு வினோதமான ஒரு செய்கையை சாட்சி சொல்கிறேன். இப்படியெல்லாம் நான் பார்த்ததில்லை. இந்த மனுஷன் நான் கற்றுக்கொண்ட விஷயமும் சொல்கிறேன். இது மெச்சிக்கொள்ளப்படத்தக்கது. சபைக்கு இதை சொல்லும்படி நான் உந்தப்படுகிறேன். அதனால் சொல்லுகிறேன். நீங்கள் 10 ரூபா சொன்னீங்கனாக்கா அந்த மனுஷன் 12 ரூபா கொடுப்பார். பரவாயில்ல வச்சுக்கொள், கர்த்தருக்குன்னு நான் வாங்குகிறேன், ஒரு படி மேலே இருக்கணும் என் கை. இது துஷ்பிரயோகம் இல்லை, இஸ் ப்ராக்டிஸ். பல பிரச்சனைகள் தீர்த்துருக்கிறது நான் கண்ணார பார்த்துருக்குறேன். எதை சொன்னாலும் 1 ரூபா மேலே போட்டு கொடுக்கறது, ஒரு 2 ரூபா மேலே போட்டு கொடுக்கறது. அது அந்த மனுஷனுக்கு எப்படி அந்த காசு வருது என்று எனக்கு தெரியும். விசுவாசத்தினால வர்ற காசு தான், ஒன்றும் துஷ்பிரயோகம் பண்ணி வர்றதில்லை, அகாத்துக்காக சம்பாதிக்கிறதுல. ஆனால் அந்த ஃபைனான்ஷியல் பிஹேவியர் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளும். பொருளாதார குணாதிசயம் அப்படி இருக்கும். நம்ம எல்லாம் 10 ரூபா சொன்னால் 6 ரூபா கேட்போம், 8 ரூபா கேட்போம், இல்லை கர்த்தருக்குன்னு குடுறா ஓசிலன்னு கேட்போம். இல்லை, நான் அப்படிப்பட்டவர்களே பார்த்துருக்குறேன். நாங்களே ஊழியம் செய்கிறோம், நாங்களே 3 நேரம் ஊழியம் செய்கிறோம், எங்ககிட்ட எது காசுன்னு நிறைய பேர் பேருன்னு தெரியல இப்படி தான் சொல்லும். இந்த மனுஷனும் மொழி நேர ஊழியக்காரன். ஆனால் இந்த மனுஷன் சொல்கிறேன், இல்லை கர்த்தருக்குன்னு நான் வாங்குகிறேன், ஒரு விஷயத்தை கூடுதலே கொடுத்து வாங்குறேன். இதெல்லாம் ஆபிரகாமுடைய குணாதிசயம். பின்னாட்களில் சாரால் மரித்து போகிற பொழுது மக்கபலா என்ற இடத்தில் கல்லறையை காசு கொடுத்து வாங்குறான். இலவசமாக வருது, வேணாம் அது நான் காசு கொடுத்து வாங்குகிறேன். ஃபைனான்ஷியல் பிஹேவியர். தீர்க்கதரிசி ஒரு புறம், பொருளாதாரத்துக்கு ஏற்ற குணாதிசயம் இருக்கணும். கொடுக்கிறதுல கரம் ஓங்கி இருக்கிறது. உங்களுக்கு பொருளாதாரம் இருந்தால் மட்டும் இல்லை, மனம் பெருசாக இருக்கணும், பெருந்தன்மை. பணத்தை கொடுத்து பார்த்ததும் லோத்து போயிடுறாரு. அபிஷேகம் கிடையாது, கிருபை கிடையாது, வார்த்தை கிடையாது, ஒரு திசைக்கு ஒன்றும் கிடையாது, தேவ சாயல் ஒன்றும் கிடையாது. இருந்த ஒரே தகுதி என்னவென்றால் இந்த ஆபிரகாமுடைய நிழல் கீழ் வந்த ஒரு சொந்தக்காரன். சபையில் சில பேருக்கு இது அபிஷேகம் இருக்காது, கிருபை இருக்காது, வார்த்தை இருக்காது, வல்லமை இருக்காது, தேவ நடத்துதல் இருக்காது, தேவ சமூகம் இருக்காது. ஆனால் ஆசை இருக்கும், கையில் தெரியாமல் கொஞ்சம் காசு வந்துடும். கர்த்தரனு சோதிக்கிறார். அந்த பணம் வந்தது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் நீங்கள் தசமாகம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க மற்ற பேர். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். பணம் வந்ததும் முதல்ல திடப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்போ அது பணம் வந்ததும் மனசை எப்போ ஆடி போகிறான் தெரியுமா? இந்த விசுவாசிகளுக்குள்ளே நடக்குன்னு சொல்கிறேன். முதல்ல பணம் வருது, 1 லட்ச ரூபாய் ஜெபம் பண்ணுகிறீங்க. சில லட்சங்களுக்கு ஜெபம் பண்ணுறவங்களுக்கு பல கோடிகள் வந்து விடுது, பல கோடிகள் வந்து விடுது. சரி, ஒரு 2 கோடி 20 லட்சம் யாருக்கு போகணும்? தசமாகம். அங்கேயே நான் சொல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 20 லட்ச ரூபாய் தேவை, முட்டி மோதி ஜெபிக்கிறீர்கள். 20 லட்சத்துக்கு 2 கோடி வந்து விடுகிறது. 20 லட்ச ரூபாய் கர்த்தருக்கே தானிச்சதும் அவங்க போக வேண்டும். அங்கே வரும் பாருங்கள் ஒரு பெயின். கர்த்தருக்கு கொடுக்கறதுனா கர்த்தருடைய ஒரு பாஸ்டருக்கு போய் கொடுக்கணும். அது போகிற சபைக்கு அல்லது விடுதலை பெற்ற இடத்துக்கு, சத்தியத்தினால் சந்திக்கப்படுகிற இடத்துக்கு அந்த 20 லட்சம் போனோம். அது ஒரு மனுஷன் என்ன மாதிரி உக்காந்துருக்கான். ஒரே மனுஷனுக்கு போகணுமா? அதை பிச்சு 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 எல்லோரும் கொடுக்கலாமே, அப்படி ஒரு மனசு. ஐயோ 20 லட்சமா பாஸ்டருக்கு? ஏன்டா மனுஷன் இல்லையா? கஷ்டப்படுற பாஸ்டர் கொடுக்குறேன்னுமா, நஷ்டப்படுற பாஸ்டர் கொடுக்குறேன்னுமா. இவன் ஆடம்பரம் என்னென்னமோ போய் முதல்ல அந்த 1 கோடி 80 லட்ச ரூபா போகாது. இது 20 லட்ச ரூபா முதல்ல கொடுக்கணும். யார் கொடுக்குறதுன்னு தெரியாது. போய் நிலத்தை வாங்குவான், எவனையாவது ஒருத்தனுக்கு கொடுப்பான். அவனுக்கு இவனுக்கு சம்மந்தம் இருக்காது. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி மாதிரி நான் ட்ரை பண்ணுவான். 20 லட்சம் நம்மளது இல்லை. அது ஆண்டவருக்கு எங்கே நம்ம ஆராதனைக்கு போகிறோமோ, எங்கே சத்தியத்தினால் விடுதலை பெறுகிறோமோ, ஆராதனைக்கு போகிறது ஒரு இடம் இருக்கும், சத்தியத்தில் விடுதலை பெற ஒரு இடம் இருக்கும். இப்போ யார் கொடுக்குறதுன்னு பிரச்சனையாயிடும். விடுதலை பெறத்துக்கு ஆராதனைக்கு போனால் நம்ம ஆசீர்வாதம், ஆரோக்கியமான உபதேசங்களை கேட்போம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிவோம், சத்தியம் நம்ம ஆத்மா சந்திக்கும். இந்த அறிவுலாம் இருக்காது. அவன் என்ன பண்ணுறது? அந்த சபையை நம்ம போயிட்டோம், இவ்வளோ வருஷம் போய் கொண்டிருக்கிறோம். இது என்ன வணிகமயமாக, வியாபாரமாக? அவன் சபை நடத்துகிற வியாபாரி இல்லை, போகிறவன் வணிக மையத்தோடு போகிறான், வாடிக்கையாளரை போல் போகிறான், விசுவாசி போல். இத்தனை வருஷம் அந்த மளிகைக்கடையில் வாங்கிட்டோம், திடீர்னு அண்ணாச்சியை விட்டா என்ன பண்ணுறது? இத்தனை வருஷம் இங்கே வாங்கிட்டோம்,
கடன் கொடுக்கிறானா இல்லையா அதெல்லாம் இல்லை. நான் இங்கே வாங்கிட்டேன், தரம் குறைவாக இருக்கிறது, நல்ல தரம் இருக்கிறது, அதெல்லாம் முக்கியம் இல்லை. பழக்கம், அந்த பழக்கம் வராது. பழக்க வழங்களை மாற்றுகிறது தான் பரிசுத்த ஜீவியம். அந்த சோதனை ஆகப்பட்டது 1,80,00,000 பற்றி பிரச்சனை இல்லை. அது மொத்தம் எனக்கு இந்த 20 லட்சம் எந்த ஊழியனுக்கு கொடுக்குறதுன்னு பெரிய பிரச்சனை. இங்கேயே ஆட்டம் கட்டிடும். ஒன்று போகிற சபையை கொடுக்குறானான்னு தெரியல. அதை இப்போ மெய்ப்பனுடைய தகுதியை பார்க்க ஆரம்பிப்பான். இவன் சைக்கிளில் வரான், இல்லை இவன் 2 வீலரில் வரான், இவன் காரில் வரான். இன்னும் கொஞ்சம் பிரபலியமான ஆட்களுக்கு இந்த தசமாக கொடுத்து பார்க்கல ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, அவன்கிட்ட தொடர்பு வச்சுக்கலாமா, அபிஷேகம் என்னை காப்பாற்றணும். அவட படுபாவி போன இடம் எங்கே? அற்பமான ஆரம்பத்தை அசஸ் செய்யாது. நீ அற்பமாக இருந்த, உனக்கு தேவன் பெத்தேலை போல் எழுந்தருளி விடுதலை கொடுத்தார். அங்கே எல்லாம் கொடுக்கணும். இந்த 20 லட்ச ரூபாயில் அவன் ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். ப்ரெஷர் ஏறும் அவனுக்கு. என்ன ப்ரெஷரு? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும், அருள் பாஸ்ட்டுக்கு 20 லட்சம் கொடுக்கணுமா? நித்திர கொல்ல விடாது. இன்னும் அந்த 3 கோடி கொடுத்தாருன்னா 30 லட்சம். பாருங்கள், இப்போ பாஸ்டருக்கு அந்த 20 லட்சம் கொடுக்கறது தான் அவனுக்கு தலை வெடிச்சிடும். அவனுக்கு தேவையோ 20 லட்சம். தேவன் அபரிமிதமாக இந்த மாதிரி ஒரு சோதனை காலத்தில் அதுதான் பிரச்சனை வந்து லோத்துக்கிட்ட. பணம் வந்தது என்ன பணம் தெரியாமல் போய் முதல்ல ஆபிரகாம் மட்டும் விலகணும். பணம் வந்த உடனே என்ன நடக்கும்? முதல்ல ஜனங்கள் விலக ஆரம்பிப்பாங்க. அதாவது இவன் விலக ஆரம்பிப்பாங்க. பரிசுத்த அபிஷேகத்தை விட்டு, தலைமைத்துவத்தை விட்டு, தீர்க்க தரிசன அந்த தலைமைத்துவம் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்தாவின் தலைமைத்துவத்தை விட்டு விலகி விடுவார்கள். என்ன விலகி விடுவாங்க? நேராக போய் அசுத்தம் நிறைந்து செய்கிற ஜனங்கள் இடத்துல போய் கூடாரம் போட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, எகிப்து நம்மளை சோதிக்கிற தேசம். பரிசுத்தமாக இருக்கிறவன் மட்டும் அங்கே வாழ முடியாது. எகிப்தில் அபிஷேகம் இருந்தால் தான் இருக்க முடியும். எகிப்துக்கு நீ எகிப்தில் இருக்கிறது என் சித்தம் இருந்தால் உனக்கு எகிப்திலே செழிப்பு வரும். எகிப்தில் இருக்கிறது தேவ திட்டத்தில் இருக்கும் என்றால் உனக்கு பாதுகாப்பு, குடும்பத்து மீது பாதுகாப்பு வரும். அது எகிப்து தான். அந்த இடத்துலலாம் பிரச்சனை தான் இருந்தது. சாரலை தொட கர்த்தர் விடவில்லை. வாத மேலே வாத மேலே வாத மகா வாதையினால் வாதித்து அந்த பெண்மணியை கொண்டு வந்து சேர்க்கறது கர்த்தருடைய வேலை. அதுவரை காத்திருக்கிறது ஆபிரகாமுடைய வேலை. காத்திருக்கிறது அனைத்தும் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். துரிதமாக எதையாவது வர வேண்டும் என்று எதையாவது ஒன்று பிசக எதனா செஞ்சுட்டு மாம்ச ரீதியாக அது சாரல் மட்டும் வராது, சாரலோடு கூட சில பிரச்சனையும் வந்துடும். இப்படி காணிக்கையாய் வந்த பெண்மணி தான் இந்த ஆகார். ஒரு விஷயம் கர்த்தர் கொடுக்குறார், அதுதான் சொல்கிறேன். இந்த சாராலும் சரி லோத்தும் சரி கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கணும். அந்த 13வது அதிகாரத்தில் வருகிற காணிக்கையின் ஒரு பொருள் தான் ஆகார். 16வது அதிகாரத்தில் மறுமணியை ஆக்குறது யாருடைய தவறு? இங்கே காணிக்காய் வந்த இந்த லோத்துக்கு வந்த காசு துஷ்பிரயோகம் பண்ணது யாருடைய தவறு? ஆபிரகாம் போல் ஒரு நீதிமான் இல்லை. என் மனைவி போனால் அவளோட நிமித்தம் நான் போனேன், நானும் என் மனைவி வேலை செஞ்சோம், உழைச்சோம், சம்பாதிச்சோம், எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்போம். எங்களுக்கு தான் அது கொடுத்தது, உனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை போகணுன்னு நான் முடிவு பண்ணிட்டான், வெறும் கையாக அவனை அனுப்ப முடியாது. சரி சமமாக கொடுப்ப. அதுதான் சொல்கிறது, அந்த கொடுக்குற விஷயம் சரி சமமாக கொடுத்து அனுப்புகிறான். அது என்னுடைய மனநிலைக்கு ஏற்றபடி லைக் மைண்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கொடுத்து அனுப்பலாம். அன்லைக் மைண்ட் என்னை விட்டு விலகி போகிறான், என்னுடைய நடவடிக்கையில் எதுலையுமே பிரியமில்லாமல் போகிறதும் தேவ சித்தம் இல்லை. பரவாயில்லை, எனக்கு ஒரு சித்தம் என்னவென்றால் பாதிக்கு பாதி சரிபாடியாக கொடுத்து அனுப்பான். பெருந்தன்மையா மனுஷன் கொடுப்பான், பெரிய மனுஷன் பகிர்ந்து சரியாக கொடுக்குறான், பெரிய மனுஷன் ஆகிட்டான். ஆபிரகாம் வேணா நம்ம சகோதரன் பிரிஞ்சிடலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எகிப்து என்றால் உங்களை நியாயம் இருக்கிற இடம். 2 பேரை பிரித்து விடுகிற இடம் எகிப்து. குடும்பத்தை ஒரு கலக்கிற இடம் எகிப்து. எகிப்தில் இருந்தால் உங்களுக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனால் இது எல்லாம் தெரிந்து செய்கிறாரா தெரியவில்லை, தெரியாமல் செய்கிறாரா தெரியவில்லை. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு செழிப்பு மட்டும்தான் தெரியும், இங்கே இருக்கிற பற்றாக்குறை மட்டும்தான் தெரியும், அதுக்கேற்ற பரிகாரம் மட்டும்தான் தெரியும். ஆமாம், ஒன்று மாடி படி ஏறி போகணும், இல்லைன்னா லிஃப்ட்டில் ஏறி போகணும். இப்போ என்ன மாதிரி இருக்கிறோம், பைப்பில் ஏறி போனோன்னா அவ்வளோதான், பரலோகம் தான் போகணும். 2 வழி ஐயா, ஒன்று லிஃப்ட்டில் போகணும், இல்லை படிக்கட்டில் போகணும். பைப்பில் ஏறி போகிறது இல்லை கயிறு போட்டு போகிறதுல இல்லை சாத்தியமாக இது. அது போல தான் எகிப்துக்கு போக அவர் சித்தமாக இருக்கிறார். ஆதியாகமம் 26 சொல்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. அவ்வளோதான். எந்த தேசத்தில் கர்த்தரை வாசம் பண்ண சொல்கிறாரோ அந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணினால் உன் குடும்பத்தின் மீது பாதுகாப்பு இருக்கும். அது அறகுறை நிர்வாணம் நிறைந்த தேசமாக இருக்கும். எனக்கு கலாச்சாரம் பிடிக்கல, எனக்கு மொழி பிடிக்கலை, எனக்கு இங்கே எல்லாரும் பண்ணுறது பிடிக்கலை, இந்த சேட்டைகளெல்லாம் எனக்கு பிடிக்கலை, நான் பெந்தகோஸ்தே வாக்கும்
நான் இந்த சபையாக்கும், ஏன்னா சில தேசங்கள் நான் பல தேசங்கள் போக கத்த கிருபை செய்திருக்கிறார், உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு கல்ச்சர் ஒரு மாதிரி, அது சில சமயம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். நீங்கள் போகிறப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் சில சமயத்தில் பார்த்தால் எப்படா ஊழியம் முடிச்சுட்டு வரும்னு இருக்கும். சில பேர் தேசத்தை விட்டே வந்திருக்கிறான் கல்ச்சர்னால். ஓரின சேர்க்கைகள், பாலியல் பிரச்சனைகள், இதெல்லாம் அப்படியே தலைவிரித்து ஆடும். பிள்ளைகளை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும்? இங்கே சொல்லுங்கள். பணம் இருக்கிறது, பணம் வருகிறது, படிப்பை அங்கீகரிக்கப்படுகிறது, வசதி வருகிறது, நித்தியகண்ண பூர்ணாயுசாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இங்கே மேய்க்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ அங்கே போனால் பிள்ளைகளுக்கெல்லாம் சட்டம் சாதகமாக இருக்குது. அங்கே எதையாவது ஒரு பிள்ளையை கண்டிக்கலான்னு போனால் போலீஸ் பெற்றோர் பிடிச்சிட்டு போயிடும். அது பிள்ளைக்கு தெரியும் சட்டம். அது ஸ்கூல்லே சொல்லித்தருவோம். அவங்க அப்பா எதனா பண்ணோன்னா ஃபோன் பண்ணுறா போலீஸ்க்கு. பிள்ளை ஒரு 10 நாள் ஸ்கூலுக்கு வரலனாக்கா அவ்வளோதான், போலீஸ் வீட்டுக்கு வந்துடும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்கிறாங்க, நெய்பர்ஹுட் போலீஸ் ஸ்டேஷன், குழந்தை வரல என்னன்னு தெரில, எந்த தகவலும் இல்லை, கொஞ்சம் போய் பாருங்கள். அவங்க நேராக வந்து செக் பண்ணி புருஷ முன்னாடி என்ன பிரச்சனையான அண்டையாளர்லாம் விசாரித்து கடைசியாக நம்ம வீட்டுக்கு வந்து கருத்து தட்டுவோம். இந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்கிறது. அதுபோல் கர்த்தர் உங்களை எந்த தேசத்துக்கு அனுப்புகிறாரோ அந்த தேசத்துக்கு போனாலும் அந்த பாதுகாப்பு கர்த்தருடைய பணியாக இருக்கும். உங்களை காக்கிறதும், உங்களை பராமரிக்கிறதும், உங்களை போஷிக்கிறதும் மெயினாக உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர் மீது ஒரு கொடை வந்து இறங்கும். நான் இந்த தேசத்துக்கு போக மாட்டேன், அந்த தேசத்தின் கலாச்சாரம் எனக்கு பிடிக்கவில்லை என்று தான் தர்ஷீஷுக்கு பயணப்பட்டார் யோனா. கடைசியில் போய் சிறையிருப்பில் மாட்டிக்கொண்டார். இது வார்த்தையும் கிடையாது, வெளிப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த லோத்து போச்சு, திரும்பி வரவே இல்லை, திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகளும் அமையவில்லை. அவ்வளோதான். சிலதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தை விட்டு போனால் அதோடு அவ்வளோதான், அதோடு கல்லறை தான் என்பதற்கு ஒப்பாக ஒரு விஷயம் போய் இந்த ஆபிரகாம் காப்பாற்றுகிறார், இருந்தாலும் வர முடியவில்லை. இந்த ஈசாக்கு என்ன அருமையான மனுஷன் பாருங்கள். இதெல்லாம் தெரிந்து வளர்ந்ததோ இந்த பிள்ளையாண்டான்னு தெரியாமல் வளர்ந்து தெரியவில்லை. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பொழுது அநேக விஷயங்கள் தெரியாது. கர்த்தருக்கு மட்டும் கீழ்ப்படுகிறது கற்றுக்கொண்டீங்கன்னா பல விஷயங்கள், தீங்கான விஷயம் தெரியாது, என்னென்னலாம் குறுக்கோழி தெரியாது. நமக்கு தெரியாது ஐயா, சில விஷயம் தெரியாது, தெரியவும் அவசியமே இருக்காது. இதுதான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பொழுது வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகள் இல்லாமல் போகும்னு சொல்ல வருகிறேன். இந்த தேசத்திலே வாசம் பண்ணேன், நான் டிசைட் பண்ணிட்டேன், டெடிகேட் பண்ணிட்டேன், டிட்டர்மைன் பண்ணிட்டேன், நான் பேக் பண்ணி கிளம்பணும்னு. கர்த்தர் சொல்கிறேன், நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ண. அந்த தேசத்தில் வாசம் பண்ணலான்னு பார்த்தா அபிமெலேக்கு இதே போல தான் இவளை ரேபேக்கால வித்தியாசமான பார்வையில் பார்க்குறான். அங்கும் இதே பெண் வேட்டைக்காரனாக இருக்கிறான். பயந்து கொண்டு இது தகப்பன் போல இவனும் சொல்லிவிடுகிறான், இது சகோதரின்னு. அவன் ஆளெல்லாம் செட் பண்ணி கரெக்டாக தூக்குற அளவுக்கு போயாச்சு. திடீர்னு இவங்க உள்ளே விளையாடி கொண்டிருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, கர்த்தர் சொல்கிற இடத்துல இருக்கிற பொழுது உனக்கு குடும்ப ஆசீர்வாதம் வரும். நல்லா புரிந்து கொள்ளும். குடும்ப ஆசீர்வாதத்தை இல்லறத்தில் டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம்லாம் இல்லை, அது இருக்கும், இல்லைன்னு சொல்ல. தாம்பதிய வாழ்க்கைன்னு ஆசீர்வாதம் வரும். வேதத்தின்படி நான் சொல்கிறேன், கர்த்தர் இருக்கிற இடத்துல சொன்ன இடத்துல இருந்தால் இந்த ஆசீர்வாதம் வரும். இதெல்லாம் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் நடந்த காரியங்க. இதெல்லாம் மாம்ச ரீதியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கொள்ளணும். வறுமையான பஞ்சமான காலத்திலே மனைவி சீறி பாய்கிற பாம்பாக இருக்கிறாளா, நல்ல பசை இருந்து நல்ல பஞ்சமெல்லாம் இல்லாமல் பலுகி பெருகிற காலத்தில் பாசத்தை பொழிகிறாளா, இதெல்லாம் கொஞ்சம் கணிக்கப்பட வேண்டிய இடங்கள். பணம் ஒரு இடம், பணத்துக்கென்று ஒரு இடம், மனம் அதுதான் முக்கியம். பணத்தின் மீது மனமா அல்லது அன்புக்காக இந்த மனமா என்பது தான் காரியம். திஸ் வெரி சென்சிட்டிவ் ஏரியா. ஏன்னா ரொம்ப எதிர்காலத்தை குறித்து திங்க் பண்ணுறவங்க நிகழ்காலத்து கோட்டை விட்டுருவோம். எதிர்காலம் 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 வயசாகிடும். இவன் வாலிபம் போய் வயோதிகத்துக்குள்ளே போவான். கேட்டால் நான் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னுவான். கல்யாணம் பண்ணுறதே செட்டில்மெண்ட்ரா பழவி. இது தெரியாதானா? தெரியாது. அது சொல் தரத்துக்கு ஆள் இல்லை, இவன் செவி சாய்க்கிறதுக்கு இவன் நேரம் இல்லை. இவனுக்கு ஏற்ற ஒரு தேவனுடைய தலைமைத்துவம் இவனுக்கு ஏற்படுத்தி கொள்ள இவனுக்கும் தெரியல. எப்போ நீ செட்டில் ஆகிறது, எப்போ கல்யாணம் பண்ணுறது, எப்போ குழந்தை பிறகுது, வாலிபமே போய் வயதுக்கும் உள்ளே வருது. பண்ணுற வேலைலாம் செட்டிங்னா தான் செட்டில் ஆகலை. எப்போ தான் செட்டில் ஆகும்? இது செட்டில் ஆக முடியாது. அப்படிலாம் பார்த்தா எதிர்காலத்தில் நான் வீட்டை வாங்கி காரை வாங்கி நான் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே நான் கிழவன் ஆகிடுவேன். அது வேறு ஒரு ட்ராக்கு.
தனிமையை உடைச்சி நீ வெளியில் வருகிற பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து திருமண உடன்படிக்கையில் வருகிறீர்கள். அந்த தனிமையின் தனிமையை உடைக்கிறது தான் உடன்படிக்கையினுடைய மைய கருத்து, திருமண உடன்படிக்கை. அதுக்கப்புறம் திருமணமாக்கி தனிமைக்குள்ளே போனால் அப்புறம் என்னத்தை சொல்கிறது? என்ன பிரயோஜனம் அந்த திருமணத்தில்? மன ரீதியாக சொல்கிறேன், இந்த ஃபாரின் எம்ப்ளாயி மட்டும் சொல்ல, லோக்கல்லே சொல்கிறேன். அதுவே வெளிநாட்டில் வாழ்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ரூமில் இருக்கும், அது ஒரு ரூமில் இருக்கும். ட்ரிபிள் பெட்ரூம்னாக்கா 3 ரூமில் 3 பேர் இருப்போம். மொத்தம் வீட்டிலே 3 பேர் தான். ஆளாளுக்கு ஒரு ரூமில் இருக்கும், ஆளாளு ஒரு கையில் ஃபோன் வண்டி இருக்கும். ஒய்ஃப் இல்லையோ வைஃபை வேணும் அவங்களுக்கு. நல்லா புரிஞ்சு, நெட்டு கனெக்ஷன் இல்லைன்னா அவ்வளோதான், அவன் எல்லாம் நட்டு கழுறோம். அவனுக்கு ஒய்ஃப் இருக்குதோ இல்லையோ வைஃபை வேணும். அவன் ஃபோன் அப்படின்னு வண்டிங்கன்னு ஃபோனில் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கான். இது அவன் இந்த மனுஷன் மட்டும் சொல்ல, இந்த அம்மா வீட்டில் பேசுகிறது அது அதோடைய உலகத்தில் அந்த அம்மா இருக்கும். புள்ள கேட்க வேண்டியதில்லை, இந்த ரத்தம் அந்த ரத்தம்லாம் சேர்ந்தாருன்னு புள்ள எங்கேயோ இருக்கும். ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கி என்ன பிரயோஜனம்? இந்த இடத்துல பார்ப்பீர் என்றால் வெளியில் திறந்தா அபிமலைக்கு என்னைக்குன்னா தூக்கின்னு போயிடுவான். ரெபேக்கால வீட்டில் பார்த்தா வறுமை, வேலைக்கு எங்கேயும் போக முடியல, பஞ்சகாலம், குவாரண்டைன், ஃபேமைன், ஸ்டார்வேஷன், அந்த மாதிரி. அப்போது ஒரு பேண்டமிக்கு. இந்த சூழ்நிலையில் நிகழ்காலத்தை பார்க்கறது தான் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆனால் நம்ம இந்த சூழ்நிலையில் எதிர்காலத்தை பார்ப்போம். லாங்கர் ரன், எதுக்கு லாங்கர் ரன்னு? இன்றைக்கி டேட்டு இளமை போச்சா, என் வயசு போச்சா? எல்லாம் முதிர் வயது வந்த பிறகு அன்பே ஆர்வீரை போனால் போயான்றோம். அந்தம்மா இவ்வளோ நாள் எங்கே போன, நீ இவ்வளோ நாள் எங்கே போனன்றதா நமக்கு தெரியும் இல்லையா? மன ரீதியாக நீ உன் பெற்றோர் இடத்துல தானே இருந்த. நீ என்னெல்லாம் தனிமைப்படுத்தின? இன்றைக்கி நடக்கிற சண்டைகள் சொல்கிறேன். அது கட்சியில் ஒரு காலகட்டத்தில் அப்படியே எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறுறப்போ, எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக மாறுறப்போ, அப்புறம் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக மாறுறப்போ இவனும் அவனை சாடுற மாதிரி அது பிள்ளைகள்லாம் வளர்ந்து கல்யாணம் ஆகி மருமகள்கள்லாம் உள்ளே வரப்போ அந்த மாதிரி டாமினன்சி காட்ட ஆரம்பிச்சு இந்த மனுஷனை பெதஸ்தா குளத்தாண்டியில் இருக்கிற மனுஷனை போய் வாரி கொண்டு போய் ஒரு இடத்துல படுக்க வச்சிருச்சு. படுக்கை எப்பயோ பிரிஞ்சிடுச்சு. இந்த குடும்பம் பலிகி பெருக்கிறதுனாலையோ வயசுனாலையோலாம் இல்லை, அந்த படுக்கை பிரியாத பார்த்து கொள்வது தான் புருஷனுடைய தலையாய கடமை. புருஷனுடைய கடமை இது. ஆமாம், இது வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லுகிறேன். இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற எந்த ஜெபமும் கேட்கப்படும். இங்கே இருவர் இருவர் ஒருவராக மாறுகிறார்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 20வது வசனம். இந்த ரகசியம் பெரியது. ஏன் அது நமக்கு நடக்கலை? படுக்கை பிரிச்சுப்பட்டாச்சு, மனம் ஒருமனப்படலை. இருவர் ஒருமனப்பட்டாலுடைய ஒருமித்து நடந்து செல்வார்களோ, ஆமோஸ் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மனம் ஒருமனப்படலை. இவருடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கலங்க, அந்த அம்மா சொல்லும். பொருளாதார விஷயத்தில் என்னால் 10 வயசு நம்ப முடியல. ஏன்னா நம்மள்கிட்ட உண்மை இல்லை. அம்மா வீட்டுக்கு கொடுத்து சொல்கிறது சொல்லு. அவள் சொன்னால் கத்தி கூச்சல் போட்டு ஒரு மாதிரி ஆகிடுவா அப்படின்னு சொல்லி மறைச்சா எவ்வளோ நாள் மறைக்க முடியாதுலாம் தெரியாதையாக இருக்கும். தெரிஞ்ச பெரிய குற்றவாளியாக மாறுறியா? அப்போ அந்த குற்றவாளியாக மாறுறப்போ இல்லாத ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு என்ன சொல்லுவோன்னா, இது ஏன் பணம், அது ஏன் ஜனம், நம்மளே சொல்லி கொடுக்குற மாதிரி. அப்புறம் அதுவும் அதே வருஷன் ஃபாலோ பண்ணுது. ஏன் பணம் ஏன் ஜனம், 2 பேர் போட்டி போட்டுனா அவங்கவுங்க அம்மா அப்பா வீட்டுக்கு செஞ்சு அவங்க சிப்ளிங்ஸை ஏற்றி விட்டு கடைசியில் பிள்ளைங்களை நடு ரோட்டில் விட்றது தான் இன்றைய குடும்ப நிர்வாகம், சபை நாகரிகம் அப்படியே போய் கொண்டிருக்கிறது. சபை இதிலலாம் தலையிட்டுச்சுனாக்கா அடுத்த வாரம் சபைக்கு வரமாட்டாங்க. சும்மா இருறா, என் ஃப்ரெண்டுங்கள்லாம் சொல்லுவான், போதகமார்கள் சொல்கிறேன், வாடாப்படா. அந்த காலத்துலேருந்து பாலிய நட்புகள் போதகளாக இருக்காங்களே, கம்முனிரா எதையாவது சொல்லி தொலைக்க போகிறேன். பக்கத்தில் இருக்க சபையில் 5000 பேர் வரான், என்கிட்ட 1000 பேர் தான் இருக்கான். இந்த இதுக்குள்ளே போயிடுச்சுனாக்கா என் குடும்பம் வேலைங்க நான் மறக்கலாம். இது சபை தலையிடாமல் ஏறியது தலையிட முடியும். சொல்லுங்கள், பொருளாதாரத்தை வச்சு தான் படுக்கையா, பொருளாதாரத்தை வச்சு தான் திருமணமா? உங்கள் மனசு அந்த ஆசைப்படுத்துது. என் வாடகை வீட்டிலேருந்து சிறையிலேருந்து அரண்மனைக்கு போனவர் உண்டு, அரண்மனையிலேருந்து சிறைக்கு வந்தவர் உண்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் பொருளாதாரம் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காது, மனம்தான் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது. பணம் தேவையில்லைன்னு சொல்ல, அதான் வேதம் சொல்கிற அன்றுள்ள அப்பத்தை கர்த்தர் நமக்கு தராரு. உடுக்கவும் இருக்கவும் புசிக்கவும் உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. மீதி உங்களுக்கு ஃப்ரீடம். யூ ஆர் அலவுட் டு ஏர்ன் எனிதிங்.
இன்றைக்கி ஃப்யூச்சர் பார்க்குறேன்றோ அடிப்படைக்கே பிரச்சனை ஆகிடுது. அவங்ககிட்ட இருக்கிற காசில் அவனுக்கு கூடாரத்தை அமைச்சிக்க தெரியாது. அவங்ககிட்ட அவ்வளோ கூடாரத்தை அமைச்சு கொள்ளக்கூடிய காசும் இருக்கிறது கிடையாது. அதனால தான் ஹவுசிங் லோன் போகிறது. 100 ரூபாய்க்கு 300 ரூபாய் கட்டுறோம். நடக்குதா? அவன் சில விஷயம் நம்ம இஎம்ஐயில் போகலாம், சில விஷயம் போகக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் இந்த அடிப்படை விஷயத்தில் மனுஷன் பெரும்பான்மையான வருஷங்களை செலவு பண்ணிக்கொள்ளும். ஒரு ஹவுசிங் லோன் வாங்கிட்டு 20 வருஷம் 25 வருஷம் அது பின்னாடியே செக்கு மாடு மாதிரி சுற்றி வர்றப்போ அபிமலேக்கு வரவானா, பார்வனு வரவானா, பேங்க்கார வந்துடுறான். அப்போ ரெபேக்கால் கிட்ட போனோம், அவ்வளோதான், ரெபேக்கால் ரப்சர் ஆகிடுது, அப்படியே எரிமலை ஆகிடுது. என்னது அப்படின்து. இப்போ யாரை எதிர்பார்க்குறா அவ மனைவி? ஈசாக்கு என் நேசர் வருவாரா? உன்னத பாட்டில் சொல்லுது, என் நேசர் வருவாரா, நான் இந்த தைலம் போட்டுருக்கிறேன், இந்த வஸ்திரம் அணிந்திருக்கிறேன், என் நேசர் வருவார், என் திராட்சை தோட்டத்துக்கு போவோம், இப்படி இருப்போம் அப்படி இருப்போம். அந்த உன்னத பாட்டை படித்து யோசிச்சு பாருங்கள். நேசர் வருவாரா, மணவாளன் வருவாரான்னு அந்தம்மா பார்க்கும். பேங்க்காரன் வருவானான்னு பார்க்கும். ஒருத்த மாற்றி ஒருத்தன் வந்துன்னே இருப்பான். அங்கிள் பண்ண வேலை அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் ப்ரெஷர் பண்ணியாச்சு. எல்லோரும் அவனே கூப்பிட்டு கொடுத்தான். சார் கிரெடிட் கார்டு வாங்கிக்கோ, சார் பர்சனல் லோன் வாங்கிக்கோ, சார் கார் லோன் வாங்கிக்கோ, சார் ஹோம் லோன் வாங்கிக்கோ, சார் மார்ட்கேஜ் லோன் வாங்கிக்கோ, எல்லாத்தையும் வாங்கிட்டார். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, அவன் கொடுத்துட்டான், இப்போ நம்ம கொடுக்க முடியல. இப்போ எல்லா விருந்தாளிகளும் வராங்க. இப்போது ரெபேக்கால் ஸ்தானத்தில் மனைவி என்ன செய்வா? அத்தான் காத்துன்னு இருப்பா. அவட பாய் மனசா, பாதி லோன் தெரியாது அந்த அம்மாவுக்கு. நீங்கள் கொடுக்கலன்னா தானே வரான். வரைக்கும் கொடுத்துருந்தார் அங்கிள், தெரில, வீட்டுக்கு யாரும் வரமாட்டான். எப்போ என்பி ஆகுதோ அவங்க படையெடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் பர்ஃபெக்ட் அக்கௌண்ட் ஆச்சோ அப்போ தான் உள்ளே வர ஆரம்பிப்போம். அப்போ தான் சில பெண்மணிங்களுக்கே தெரியும் இவ்வளோலாம் பண்ணியிருக்கான் நம்ம ஆளுன்னு. அப்போ எப்படி இருக்கும் அந்த பெண்மணிக்கு? அதுக்கு முன்னாடி தான் படுக்க பிரிஞ்சிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி பொருளாதார நெருக்கடியில் போகிற அத்தனை குடும்பமும் படுக்க முதல்ல பிரிஞ்சிட்ருக்கும். ஏதோ ஒரு மனக்லேசம், சின்ன விஷயத்துக்கு படுக்கையில் ஞாபகத்துட்ருக்கும். அப்போ பாருங்கள், பிசாசு என்ன செய்யணும், இந்த மனுஷனுடைய மனதை ஏவும். நம்மக்கிட்ட 4 காசு இல்லைனா இவன் மதிப்பாளான்ற எண்ணம் வருகிற பொழுது இந்த மனுஷன் போய் 4 காசுக்கு 40 காசு வட்டி கட்டுற அளவுக்கு போயிடும். இதெல்லாம் குடும்ப ஞானம் மங்கி போகிறதுக்கான இதுக்கும் குடும்ப உலக யூனிவர்சிட்டி படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. மெத்த படித்த மேதாவிக்கு தான் இதில் போய் நாட்டின்னு உழருது. கையில் காசு இருந்தால் உலகம் மனைவி மதிக்கணும்னு நினச்சா காலி குடும்பம். இந்த மனநிலை ஈசாக்கு இல்லை. வெரி பர்ஃபெக்ட் லைஃப், டிரான்ஸ்பரண்ட் லிவிங். உள்ளே 10 பைசா இருக்கா, 10 பைசா இருக்குது, இல்லையா இல்லை, அப்படியே எடுத்து வச்சுட்டார். ஃபோனையும் எடுத்து வச்சுட்டார், ஃபோனு வேலெட்டையும் எடுத்து வச்சுட்டார், பாஸ்வேர்டையும் சொல்லிட்டார். ஃபோனை எடுத்துன்னு ஓடுவோம் ஒருத்தன். நம்ம பேங்க்காரங்கிட்ட பேச அந்தம்மா விவாகரத்துறைக்கும் போயிடுச்சு. ஒரு அம்மா யார்கிட்டயே பேசுகிற, யாரையும் வச்சுன்னு இருக்காரு. யாரை வச்சுருக்காரு பார்த்தா ஒருத்தரையாக வச்சுருக்காரு, 10 பேர் வச்சுருக்காரு இவர். எல்லாம் பேங்க்காரன். 10 கார்டு மேலே இருக்குது. விசிட்டிங் கார்டு இல்லை, 10 பேங்க் கிரெடிட் கார்டு இருக்குது. 10 பேங்க் கார்டும் ஃபுல்லாக நிரம்பி வழியுது. பாத்திரம் பொங்கின்னு பாடுறோமே, பொங்கி வருகுது. இட்ஸ் பப்ளிங். இது ஒரு பப்ளிங். இந்த அம்மாவுக்கு எல்லாம் பொங்கி வருது, எரிமலை. ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய ரணகாலம் ஆகி உடச்சி வீடு 2 அவன் வந்துட்டு போனோன்னு ஃபுல் மேட்ரு இந்த மாதிரி தெரிஞ்சிடுச்சு. ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படியே சிபில் மாதிரி இந்த மாதிரி எடுத்துடுச்சு எல்லாத்தையும். எல்லாம் இப்போ படித்த பசங்க தானே. அப்படியே எதிர்க்க தூக்கி போட்டு உடச்சிது ஒரு ஃபோட்டோவை. இது நானும் நடுவில் நிற்கிறேன். நல்ல வேலை என் மேலே போடல. பிலி லவ்ஸ் எலி அந்த ஃபோட்டோவில் இருக்குது. அவர் பேர் ஃபிலிப்பு. இது வேறு ஊரில் நடந்தது, அதனால சொல்கிறேன். வேறு ஒரு தேசத்தில் நடந்தது. ஃபிலிப் அவர் பேர், பிலி. இந்த அம்மா பேர் எலிசபெத்து. ஃபிலி லவ்ஸ் எலி. இது ஆர்டின் போட்டு இது உள்ளே போட்டு அவங்க 2 பேர் ஃபோட்டோ போட்டு கீழே வேறு என் ஃபோட்டோ வர வச்சுக்கிறாங்க. நான் தான் அவங்களுக்கு ரொம்ப ஆத்மா ஆவிக்குரிய தகப்பன் அந்த நாட்டில். எல்லாம் என்னை ரொம்ப நேசிக்கிற குடும்பம். தூக்கி போட்டு உடச்சி பிலி இப்படி போயிடுச்சு, எலி இப்படி போயிடுச்சு. நடுவில் நான் நிற்கிறேன். ஃபோட்டோலேயும் இல்லை, குடும்ப சண்டையிலே நிற்கிறேன். இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான் அந்த மனுஷன். கூப்பிட்றப்ப ஆசையாக கூப்பிட்டு தான் அந்த அம்மா.
ஐயா வாங்க, டிக்கெட்லாம் அனுப்பிட்டோம் வாங்க, இதை சொல்லி பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வாங்கி தான் குடும்பத்துக்கு அனுப்பிச்சு அந்த மனுஷன் உண்டையிலன்னு பண்ணி அதை மறுபடியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. விவாகரத்து வரைக்கும் போய் அந்த தேவனுடைய கிருபை நலந்த குடும்பம் உடைக்காமல் காக்கப்பட்டது. ரெண்டும் படித்தவர்கள். மிஸ்மேனேஜ்மெண்ட், கள்ளத்தனம், தெரியாமல் செய்கிறது, புருஷன் போய் தான் வீட்டார் தெரியாமல் செய்கிறது, என் பணம் என் ஜனம் இந்த பாலிசியில் போய் நாசமாக போனதுக்கு குடும்பம். நல்ல வேலை அந்த அம்மா பண்ண ஒரே ஒரு அப்புறம் சொல்லிச்சு, நல்ல வேலை உங்களுக்கு டிக்கெட்டுக்கு காசு பார்க்காம நான் போட்டு உங்களை கூப்பிட்டு தொட்டு போச்சு. சில விஷயங்கள்லாம் அப்புறம் காக்கப்பட்டது. ஒரு சொத்தை விற்று ஒரு கடன் அடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்தியாவில் ஒரு சொத்தை விற்று அது கடன் அடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. வயோதிக்கு அப்பா அம்மா சொந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அந்த சொந்த வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் 50 கிலோமீட்டர் இருக்குது. அது ஆஸ்பத்திரி வாசியாக இருக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்து கூட அந்த வீட்டை விட மாட்டேன்னுங்க. அந்த வீட்டை விற்று வெள்ளாட்டு கடன் அடைச்சி அவன் மானத்தை காப்பாற்றி ட்ராவல் பேண்டு பண்ணி அவன் எங்கேயும் பறக்க முடியாது போயிடுச்சு. எங்கள் அப்பா அம்மா சொந்த வீட்டில் இருக்கணுன்றான். உங்கள் அப்பா அம்மா சொந்த வீட்டில் இருக்கணும், செத்துப்பட்டால் போக கூட முடியாது, ட்ராவல் பேண்ட் பண்ணியிருக்கான். பேங்க் ஒன்று வச்சு செஞ்சிட்டான் வெளிநாட்டில். அப்புறம் அதை விற்று அங்கே ட்ராவல் பேண்ட் ரிலீஸ் பண்ணி அவனை பொய்யன்னு இல்லை அவன் மெய்யனாக மாற்றி இங்கே வந்து ஈம சடைகள் செஞ்சு அடக்காரனை பண்ணி அப்புறம் திருப்பி போகணும். ஏன் ஆனால் கொஞ்ச நாள் இருந்து செத்துருவாங்க இல்லையா வயசானவங்க. சொந்த வீட்டில் இருக்கணும். அதுக்குன்னு உன் வீட்டை ஓடிச்சின்னா போய் அந்த வயசானவங்களுக்கு சொந்த வீடு பண்ணுவேன். அந்த சொந்த வீட்டில் அவங்களால தனியாக சாப்பிட முடியாது. 5 பெட்ரூம் வயசானவங்களுக்கு, ஒரு ரூம் உள்ளே இருக்கிற வேண்டியவங்க அவங்க பெட்டில் இருக்கிறாங்க. 5 ரூம் யாரா இருக்க போகிறா? தேவையா உனக்கு இதெல்லாம்? ஆசைப்பட்டாங்க. மற்றவங்களுடைய ஆசைக்கு நீங்கள் வாழ முடியாது, உங்களுடைய ஆசைக்கு உட்பட்டு நீங்கள் வாழ முடியாது. இதெல்லாம் படுக்க தான் சரி பண்ணும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் செக்ஸ் அலோன். கொஞ்சம் மனம் விட்டு பேசலாம், சில பசங்களுக்கு பேச முடியாது பேசலாம். இதனால்தான் அவர் விளையாடினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் இதெல்லாம் பேசி எடுத்துக்கிட்டோன்னா போய் உட்காந்துனா நம்ம என்ன சொல்லணும், நாளைக்கு ப்ரொவிஷன் லிஸ்ட்லாம் சொல்லிச்சுன்னா அவன் தூங்கிடுவான், கவுந்தடிச்சு படுத்துருவான். தூக்கம் வரலன்னா கூட தூக்காட்டுற மாதிரி பண்ணிவிடுவான். எழுப்பி கேட்டால் நான் தூங்குறேன்ட்டு படுத்துக்குவான், திரும்பி அந்த பக்கம் திரும்பி. தேவைகள் பேசுறது இல்லை, படுக்கையற பற்றாக்குறையில் இருக்க பேர் என்னையா பேசுறது? காலைல என்ன எங்கே போகிறார் மாமா? வேலை தான் போகிறது இல்லை, வீட்டில் தானே இருக்கிறார், காலைல பேசிக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு குடும்பம் நடத்தின தொட்டு கர்த்தர் பார்க்கிறார். பகைவனை நண்பனாக மாற செய்கிறார். அந்த மனுஷனுக்குள்ளே தேவ பயம் வருகிறது. அதன் பிறகு தான் விதையே கொடுக்குறார் கர்த்தர் ஈசாக்கு. புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையும் கர்த்தர் தருகிற தேவனம் தேவன். அந்த தேசத்தில் விதைக்கிறான். எங்கே இருக்க சொன்னாரோ அந்த தேசத்தில் விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வாதம் 100 மடங்கு பலன் அடைகிறான். அதன் பிறகு தான் இந்த 14வது வசனம் வருகிறது. வர விருத்தி இருந்தால் மகாபிரன். எதுக்கு இவ்வளோ ஸ்டோரிஸ் சொன்னேன்னா, குடும்பம் ஸ்பிளிட்டாக வருது, நாசமாகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேத அடிப்படையில் சொல்லியிருக்கேன். இதை வைத்துக்கொண்டு புத்தியாய் நாம் என்ன செய்யணும்? குடும்பத்தை நடத்தி கொண்டு போகணும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ சொன்னதை சொன்னேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளும். கர்த்தர் இன்னும் கொடுக்கிற ஸ்தானத்தில் வைத்தரலும். குடும்பத்தில் உத்தமத்தை கணவனுக்கு மனைவிக்கும் கொடுத்து ஆசீர்வதி. ஏசுன்ற தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளை பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை செய்ய சகல பரமரவாதி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்நியன் ஐக்கியம் நம்ம நேரோடு குடும்பம் சதாக்காலம் சில பரிசோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். நாளை வெள்ளிக்கிழமை சகோதரிகள் ஜெபம் இருக்கிறது.